குட் ஈவினிங். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அதனால் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. ஓகே, praise the Lord, praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பாதத்திற்கு நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இந்த இடத்துல கூடி வந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டுகிற உம்முடைய சகல இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களில் இருந்தாலும் எங்களை ஆவியானவர் நீர் இணைத்து எங்களுக்கு ஆசிரியராய், போதகராய், நல்ல ஆலோசகராய், வார்த்தையின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, வார்த்தையின் ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை இப்பொழுதும் உம்முடைய முழு ஆளுகைக்குள்ளாக, கட்டுப்பாட்டிற்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய சிந்தை, சரீரம், எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள், மூளைப்பகுதி எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. எங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க. மறைவாயிருக்கிற உம்முடைய வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ளவும், தேவனுடைய தன்மையை நாங்கள் அறிந்து கொள்ளவும், தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் நாங்கள் அறிவிலே வளர்ந்து பெருக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. எங்களோடு பேசும், மறைபொருள்களை அறிந்து கொள்கிறதான ஒரு விசேஷித்த கிருபையை, வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். நாங்கள் ஒவ்வொருவரும் மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலிருந்து வருகிறதான இந்த வெளிச்சத்தினாலே எங்களுடைய சிந்தை, எண்ணங்கள், வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாம் ஒளி பெற்றதாய் உமக்காக வாழ, உமக்கு சாட்சியாக வாழ இந்த வார்த்தைகள் எங்களுக்கு உதவி செய்யட்டும். எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்களோடு கூட இருந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சந்தோஷம். சரி, நம்ம ஆரம்பிப்போம். நம்ம போன செஷனில் உங்களோடு கூட முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நான் பேசினேன். அது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. 2 முக்கியமான வெளிப்பாடுகளை பற்றி நாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அதில் 3வது அந்த வெளிப்பாடு, ரெவலேஷன், அதில் 3வது இருக்கிற விஷயத்தை வந்து சஸ்பென்ஸாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதோட க்ளோஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம ரன் த்ரூ வந்துடலாம். முதல்லேருந்து பார்த்த காரியங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக நமக்கு தெரிந்துவிடும். ஸோ முதலாவது பார்க்குறோம், 2 விதமான வெளிப்பாடுகள். போனஸாக எக்ஸ்ட்ராவாக நம்ம பார்க்க போகிறது இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம் அல்டிமேட் ரெவலேஷன். அதில் பொதுவான வெளிப்பாடு, விசேஷ வெளிப்பாடுன்னு பார்த்தோம். பொதுவான வெளிப்பாடுன்றது கர்த்தர் பல விதங்களிலே இயற்கையின் மூலமாக, அவர் உருவாக்கின சிருஷ்டிப்பின் மூலமாக தன்னை யார் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிற விதம். இதை பொதுவான வெளிப்பாடு. இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 19 நம்ம எடுத்து நம்ம எக்ஸ்போசிஷன் பண்ணணும். அதில் மறைந்திருக்கிற காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து படித்தோம். அடுத்ததாக நம்ம ஸ்பெஷல் ரெவலேஷன். இந்த ஸ்பெஷல் ரெவலேஷன் பார்க்கும்போது 4 முக்கியமான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதில் 1 கனவுகள் வழியாக, சொப்பனங்கள் வழியாக, அடுத்ததாக நேரடியாக தேவன் மனிதரை அனுப்பி, ஊழியக்காரரை அனுப்பி பேசுதல், அடுத்தது 4வதாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக. அப்போது நம்ம இந்த பரிசுத்த வேதாகமத்தை தான் நம்ம ஸ்பெஷல் ரெவலேஷன்னு சொல்கிறோம். ஏன்னா தேவனாலே நேரடியாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டதான காரியம். ஸோ அதனுடைய
வெளிப்பாடுகளாக இத்தனை காரியங்களை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பொதுவான வெளிப்பாடு என்ன பண்ணுதுன்னா, அவருடைய வல்லமையும் நம்மளுடைய குறுகின வட்டத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம், அவர் ஃபைனைட்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதை வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக இந்த விசேஷ வெளிப்பாடில் முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அது என்னவென்று சொன்னால், அவருடைய பரிசுத்தமும் நம்முடைய பாவத்தன்மையும் என்னவென்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். விசேஷ வெளிப்பாட்டில் அவருடைய பரிசுத்தம், நம்முடைய பாவத்தன்மை. அடுத்ததாக நம்ம என்னென்னலாம் செய்யணும், நம்ம எப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், வசனங்கள்னாலே நான் எப்படி உணர்த்தப்படுறேன்னு சொல்லி அந்த ஃபைனல் அந்த சங்கீதம் 19 கடைசி பகுதிகளை தாவீது வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதில் தான் நம்ம கடைசியாக நமக்கு தெரிஞ்ச அந்த வசனம், என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். ஸோ இதில் நம்ம பார்க்கறது அவருடைய கிருபையும் அவருடைய உதாரத்துவ மன்னிக்கும் சுபாவமும் இதில் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. சரிங்களா? இப்போது நம்ம பார்க்க போகிறது நிகரற்ற வெளிப்பாடு. ஆல்மோஸ்ட் எல்லோரும் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த ரெவலேஷன், இந்த நிகரற்ற வெளிப்பாடு அப்படின்றது திஸ் இஸ் நன் அதர் தேன் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து தான் நிகரற்ற வெளிப்பாடாக இருக்கிறார். ஆமாம், கரெக்டாக கெஸ் பண்ணிங்களா? கெஸ் பண்ணுவாங்களா? ஒரு ரியாக்ஷன், ஒரு ஹேண்ட்ஸ்அப், ஏதாவது ஒன்று. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. சரி. ஸோ இந்த அல்டிமேட் ரெவலேஷன் அப்படின்றது இது இயேசுவை குறிக்கிறது. சரி, இப்போது இயேசுவை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய குமாரன், வார்த்தையாகிய தேவன், இப்படி அவரை குறித்து பல காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ஒட்டுமொத்த தன்மையும், அதாவது தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கான அந்த கடைசி மற்றும் முழுமையான ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஜீசஸை வந்து அல்டிமேட் ரெவலேஷன் நிகரற்ற வெளிப்பாடுன்னு சொல்கிறோம். இன்னொரு பேரும் நம்ம வைக்கலாம். என்ன அப்படின்னா, த பர்ஃபெக்ட் ரெவலேஷன்னு சொல்லலாம். பரிபூர்ணமான வெளிப்பாடு. பர்ஃபெக்ட்ன்ற வார்த்தையை நம்ம எங்கே பயன்படுத்துவோம்னா, பொதுவாக அதில் எந்த குறையும் இல்லைங்களா, அது ரொம்ப நேர்த்தியானது, அந்த மாதிரி அதுக்கு நிகராக வேறு எதுவுமே இல்லைப்பா அப்படின்றதுக்கு தான் பர்ஃபெக்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் இல்லையா. ஸோ இப்போது ஜீசஸை நம்ம அல்டிமேட் ரெவலேஷன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லாமல் பர்ஃபெக்ட் ரெவலேஷன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் பிதாவுனுடைய ரெப்ரசன்டேஷனாக தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். ஆனால் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும் பொதுவாக. என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் தேவன் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கோபக்காரராகவும் ரொம்ப கொடூரமானவராகவும் இருக்கிற மாதிரியும், புதிய ஏற்பாட்டில் வந்து ரொம்ப ஒரு அன்புள்ளவராக, ரொம்ப அரவணைக்கிறவரா, அந்த மாதிரி இருக்கிறவராகவும் நிறைய பேர் புரிந்து கொள்வாங்க. நிறைய பேருக்கு அந்த கேள்வி மறைமுகமாக அவங்களுடைய வெளியில் கேட்கலனாலும் கண்டிப்பாக சிந்தையில் அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் மாறுறவர் இல்லை. ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் ரொம்ப கொடூரராக இருந்துட்டு நியூ டெஸ்டமெண்ட்டில் புதிய ஏற்பாட்டில் ரொம்ப அன்புள்ளவராக அவர் மாறல. அவர் எப்பயுமே அன்புள்ள தேவன் தான். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அவர் 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 இந்த கோவப்படுற இடம், இந்த ஒரு சில இடங்களில் ரொம்ப கடினமாக நடந்து கொள்கிற இடம்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் தன்னுடைய நீதி வெளிப்படும்படியாய், அவர் எந்த அளவுக்கு அன்புள்ளவராக இருக்கிறாரோ அதே அளவுக்கு அவர் நீதியுள்ள தேவனாகவும் இருக்கிறார். அதை நம்ம சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த பேலன்ஸில் அவர் எந்த அளவுக்கு, அதாவது அன்பு அப்படின்றத வந்து நம்மளுடைய டேர்மில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, அநீதியும் பொறுத்து கொள்ளுகிற அளவுக்கு அன்பு அப்படின்ற மாதிரி நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனால் உண்மையாலுமே தேவனுடைய பார்வையில் அவருடைய அன்பில் அவர் அநீதியை பொறுத்து கொள்ள மாட்டார். அதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு 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 சாராம்சம்னு சொல்லலாம். பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன், யெகோவா தேவன் இஸ்ரவேலர்கள்கிட்ட அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்ததும் சரி, அவங்களுடைய எதிரிகளை பயங்கரமாக பழி வாங்கி அவங்களை அழித்தது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் ரொம்ப கொடூரமானவர் கிடையாது, அவர் அன்புள்ளவர் தான். ஆனால் ஏன் அவருடைய செயல்பாடுகள்லாம் அவ்வளோ பயங்கர கோபமாக, அவ்வளோ வைராக்கியமாக அவர் ஏன் அந்த காரியங்கள்லாம் செஞ்சார்னா, அவர் எந்த அளவுக்கு அன்புள்ளவரோ அதே அளவுக்கு அநீதியை சகித்து கொள்ள முடியாத தேவன்றதையும் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக, அவர் அந்த அன்பை அவர் அவ்விதமாக தான் அவர் வெளிப்படுத்தினார். அப்போது தேவன் அந்த இடத்துல அந்த அக்கிரமம் செஞ்சவங்களை தண்டிக்கிறதோ, இல்லைன்னா தப்பு செஞ்சதான இஸ்ரவேலர்களை வந்து சிட்சிக்கிறதோ,
இல்லைங்களா? பல இடங்களில் வந்து தேவனுக்கு விரோதமாக பேசின ஜனங்களை ஒரு சிலருக்கு மன்னிப்பு கிடைச்சது, ஒரு சிலருக்கு சிட்சிக்கப்பட்டு அவங்க மனம் திரும்பி வந்தாங்க. ஒரு சிலர் இப்போ உதாரணத்துக்கு கோராவினுடைய புத்திரர் இந்த மாதிரி, அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாகவே அவங்க குடும்பமாக இறந்து போயிட்டாங்க. நம்ம பார்க்குறோம், பூமி பிளந்து உள்ளே போயிட்டாங்கன்னு பார்க்குறோம். இன்னொரு இடத்துல மிரியம்மை பற்றி பார்க்குறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அது மோசைக்கு விரோதமாக பேசும்போது கர்த்தர் சிட்சித்து, அது நீங்கள் நல்லா அந்த அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனம். என்னென்னா, ஒரு அப்பா வந்து ஒரு மகளை கண்டிச்சா அதை அந்த மகை ஏற்றுக்க மாட்டாளா, அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார். ஆரோன் போய் கேட்பார், மிரியம்க்கு இந்த மாதிரி குஷ்டம் வந்துருச்சு அப்படின்னும் போது அப்போ பிதாவாகி தேவன் அந்த விளக்கத்தை தான் கொடுப்பார். ஸோ ஒரு சில இடங்களில் தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு சிலரை சிட்சித்து ஏற்றுக்கொள்கிறார். ஒரு சில இடங்களில் ரொம்பவும் கடும் கோபத்தில் ஒரு சிலரை தண்டிச்சிடுறார். இப்போது திஸ் டஸ் நாட் மீன் தட் ஹீ இஸ் நாட் அ காட் ஆஃப் லவ். அன்பின் தேவன் இல்லை என்பதற்கு இதெல்லாம் சான்றுகளாக சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எந்த அளவுக்கு அன்புள்ளவராக இருக்கிறாரோ அதே அளவுக்கு நீதி உள்ளவர். ஸோ அவர் நீதியை வெளிப்படுத்தும் பொருட்டாக தான் அந்த செயல்களெல்லாம் அவர் செஞ்சார். சரிங்களா? ஸோ அதனால் அவர் அன்பு இல்லைன்னா, ஸோ அன்பு இருக்கிறனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆபிரகாமை தெரிந்து கொண்டதிலிருந்து எவ்வளவு தான் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தாலும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்களை ஆதரித்து நேசித்து தீர்க்கதரிசிகள் மூலமாக ராஜாக்கள் மூலமாக பல விதங்களிலே அவங்கள நேசித்து அவங்கள வழி நடத்தி வரார். சரிங்களா? அப்போது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் முரண்பாடு இருக்குன்னா கிடையவே கிடையாது. நிறைய பேர் அப்படி புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பார்க்குற பிதாவாகிய தேவனுடைய தன்மை வேறு மாதிரி இருக்கும். இந்த நியூ டெஸ்டமெண்ட்டில் ஜீசஸ், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தான் அப்படியே அன்பின் சொரூபியாக அவர் அப்படி பயங்கரமாக அன்பாக பொழிஞ்சிட்டு இருக்கிறாரு. அங்கே அடித்து உதைச்சாரு, இங்கே அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஆனால் கிடையவே கிடையாது. தேவனுடைய சுபாவத்தில் ஒரு நாளும் மாற்றம் இல்லவே இல்லை. சரிங்களா? இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஏசப்பாவை பற்றி சொல்லும்போது நிகரற்ற வெளிப்பாடுன்னு சொல்லும்போது அதோட இன்னொரு பேரையும் நம்ம அவருக்கு புனைப்பெயராக வைக்கலாம். இஸ் அ பர்ஃபெக்ட் ரெவலேஷன். ஏன்னா பிதாவை எக்ஸாக்டாக அவர், அதாவது ஜீசஸை தவிர்த்து வேறு யார் தீர்க்கதரிசியோ ராஜாவோ வேறு எந்த மனுஷனுமே பிதாவுனுடைய சுபாவத்தை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்க முடியாதுங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்க முடியாது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நம்ம எல்லாருமே வாசித்தோன்னா நமக்கு தெளிவாக புரியும். எடுத்துக்கலாமா? பைபிள் எடுத்துக்கோங்களேன். யோவான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கீழே பாருங்க 14வது வசனத்தில், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஸோ இதில் வார்த்தையாக இருந்தாருன்னு பார்க்குறோம். அடுத்து வார்த்தையாக இருந்த தேவன் எப்படி மாம்சமாக வந்தாருன்றதை பார்க்குறோம். அப்போது இது எதற்காக அவர் மாம்சமாக வரணும், எதற்காக அவர் அந்த அந்த இன்கார்னேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அவதாரம், மனித அவதாரத்தை அவர் ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அன்பு அப்படி தான் வெளிப்படுத்த முடியும். சரிங்களா? ஸோ அதற்கு வந்து ஒரு தெளிவான ஒரு உதாரணம் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவை எக்ஸாக்டாக ரெப்ளிகேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ரெப்ளிகேட்னா என்னென்னா இங்கே இருக்கிறத அப்படியே அங்கே காண்பிக்கிறது, அதுதான். ஸோ அந்த ஒரு சுபாவத்தை இயேசு கிறிஸ்து நேர்த்தியாக செய்தார் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். இந்த எபிரேயரை நம்ம எபிரேயர் 1வது அதிகாரத்தில் இல்லை 1லேருந்து 3 வசனங்களை ஏற்கனவே நம்ம வாசிச்சிருக்கிறோம். நான் திரும்ப உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திர வாழியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இங்கே வந்து பாருங்கள், இந்த 3ஆம் வசனத்தில் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸாக்டாக பிதாவானவர் எப்படி இருந்தாரோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன். இன்ஃபேக்ட் ஜீசஸ் கூட சொல்கிறார் இல்லைங்களா, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் அப்படின்னு சொல்லி. பிதாவை ஒருத்தரும் ஒரு காலம் காண முடியாது. ஆனால் நமக்கு ஒரு ட்ரிக் ஒன்று ஜீசஸ் சொல்லி கொடுக்குறாரு. என்னையை பார்க்கணும்னு நீ ஆசைப்படுப்பா, என்னையை நீ பாரு, என்னையை பார்த்துட்டினா நீ பிதாவை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் அஃப்கோர்ஸ் நம்ம பரலோகத்துக்கு போய் அவரை பார்க்க போகிறோம்.
ஜோதி ஆகிய தேவன், ஒளியை தன்னுடைய ஆடையாய் தரித்திருக்கிற தேவன். அவரை பற்றி நம்ம இமேஜினே பண்ண முடியாது. எந்த ஏஐயும் அவரை இமேஜின் பண்ணி ட்ரா பண்ண முடியாது. பிதாவாகிய தேவன் இப்படிப்பட்டவர் அப்படின்லாம் நம்ம இமேஜின் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரவே முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் அவரை வெளிப்படுத்துறது தான் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், பிதாவினுடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். எபிரேயர் 1:3 இப்போது ஜீசஸ் நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிஃப்ளெக்ஷனாக நமக்கு இந்த காரியங்களை நமக்கு அவர் கற்றுத்தருகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கேன் பாருங்களேன். ஸோ எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்? இப்போ நான் 2 விஷயம் சொன்னேன். ஒன்று பொதுவான வெளிப்பாடு, அதனுடைய இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது விசேஷ வெளிப்பாடு, அதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம். இப்போது இந்த நிகரற்ற வெளிப்பாடாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் என்ன? அதுதான் பாருங்கள், நான் செவப்பில் போட்டிருக்கிறேன், இங்கிலீஷில் இருக்குது, நான் தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, நம்மோடு கூட தன்னை அடையாளப்படுத்துவதற்காக. சரிங்களா? தமிழில் வேணுன்றவங்க அதை எழுதிக்கோங்க. ஐடென்டிஃபை வித் அஸ். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, மனுஷனோட தன்னை அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷனை அவர் நேசிக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? மனுஷனோடு தன்னை அடையாளப்படுத்த அவர் விரும்புகிறார். அதனால தான் மனுஷ உருவத்தை அவர் எடுத்தார். வேறு ஏதாவது அவதாரம் எடுத்துருக்கலாம் இல்லைங்களா? ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேவதூதன் மாதிரி வேறு ஏதோ ஒரு உருவம் எடுத்துருக்கலாம். ஆனால் அவர் ஏன் மனுஷ உருவத்தை அவர் எடுக்கணும்னா, அவர் நம்மோடு கூட இணைந்து நம்ம கூட அடையாளப்படுத்தப்படணும்னு அவர் விரும்பினார். இயேசுவனுடைய விருப்பம், அது வார்த்தையாகிய தேவனுடைய விருப்பம். அதனால் அவர் நம்மோடு கூட அடையாளப்படுத்தப்பட்டார். ஸோ அப்போது அதனால தான் அவர் அன்பின் நிமித்தமாக அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இன்னொருத்தவங்களோட இப்போ நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி, நமக்குன்னு ஒரு சில சுபாவங்கள்லாம் இருக்கும். ஆனால் நம்ம ஒருத்தங்களை நேசிக்கிறோன்னா அவங்களோடு கூட நம்மளை என்ன பண்ணணும்? நம்ம அடையாளப்படுத்திக்கணும். நான் அவங்களுக்குரிய இருந்தாங்க, நான் அவங்களோட சேர்ந்தவங்க தாங்க அப்படின்வோம். எதனால்? எனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருந்தாலும் நான் ஒருத்தங்களை பார்த்து அவங்கள நேசிக்கும் போது நான் அவங்களோட கூட என்ன பண்ணிக்குவேன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்குவேன். ஏன்னா நான் அவங்கள நேசிக்கிறேன், அவங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன், அவங்களுக்காக நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுக்காக நம்ம அவங்களோட அடையாளப்படுத்திக்கிறோம் இல்லைங்களா? அதே காரியம். ஸோ முதலாவது இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் என்ன? முதலாவது நம்மோடு கூட அவர் தன்னை அடையாளப்படுத்துகிறார். அடுத்து 2வதாக அவர் மாதிரியாக இருக்கிறார். இந்த சிவப்பில் எழுதி இருக்கிறது, ரெட்டில் இருக்கிறது எல்லாமே சரிங்களா? அவர் தன்னை முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். இப்போ நம்மளுடைய இந்த நியூ இயர் சர்வீஸ் நீங்கள் எத்தனை பேர் லைவில் கவனிச்சிங்கன்னு தெரியல. சர்ச்சில் இருக்கவங்க கேட்டிருப்பீங்க. மேபி நீங்கள் ஆன்லைனில் எங்களை ஃபாலோ பண்ணுறவங்க, யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். இந்த நியூ இயரில் நாங்கள் அந்த நியூ இயர் டைமில் அந்த 12 o'clock அந்த டைமில் நாங்கள் ஜோம் பண்ண ஒரு காரியம் என்னென்னா, ஏசப்பா உங்களை போல் எங்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி. அது ஒன்றுக்காக தான் அது ஒரே ஒரு காரியத்திற்காக தான் ஜெபித்து கொண்டிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்தை வச்சு நாங்கள் ஜோம் பண்ணோம். இப்போது அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு வாரமாக நான் ஆராதனைகளில், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இயேசு கிறிஸ்துவனுடைய பல பரிமாணங்கள் இருக்கிறது. அதில் ஒவ்வொன்றாக நான் பேசி கொண்டு இருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில். அதில் போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் நான் பேசினது இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் பேசியிருப்பேன். அது யூடியூப்பில் சீக்கிரத்தில் அந்த வீடியோ வரும். நீங்கள் லைவில் இருக்குது, அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். இல்லைனா அது வெயிட் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இப்போ 2வது, அது ரொம்ப முக்கியமானது, தன்னை ஒரு முன்மாதிரியாக காண்பிப்பதற்காக. அடுத்து 3வதாக நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, டு டீச்சர்ஸ். அவர் என்னத்தை கற்றுக் கொடுக்குறாருன்னா, பிதாவானவர் இப்படி தான், அவருடைய தன்மை இப்படி தான். இதை தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில், பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிக்கு அப்படி சொன்னாங்க, தாவீது இப்படி சொன்னார். ஆனால் அவங்க அதாவது பிதாவினுடைய பெர்ஃபெக்ஷனை அவங்களால என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. பொதுவாக இதை நம்ம புரிந்து கொள்கிறதுக்கு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேனே. இப்போது நீங்கள் பழைய ஏற்பாட்டினுடைய தலைமைத்துவம், லீடர்ஷிப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதை 4 பாகங்களாக பிரிக்க முடியும். முதலாவது பார்த்திங்கன்னா முற்பிதாக்கள்னால் யாருங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசிகள்னும் போது சாமுவேல், இவங்க எல்லாமே சரிங்களா? அடுத்ததாக ராஜாக்கள்னால் யார்? சவுல், தாவீது, சாலமோன் அப்படின்னு வரிசை ராஜாக்கள். அடுத்ததாக முக்கியமாக இருக்கிற லீடர்ஷிப், ஜீசஸ் காலத்தில் இருந்தவங்க யார்? அவங்க பேர் யாருன்னா ஆசாரியர்கள். இப்போ இந்த 4 விதமான லீடர்ஷிப்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா? திரும்ப சொல்கிறேன். முதலாவது முற்பிதாக்கள், அடுத்ததாக
தீர்க்கதரிசிகள், அடுத்ததாக ராஜாக்கள், நான்காவதாக ஆசாரியர்கள். இப்போது 4 விதமான தலைமைத்துவத்தை பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த 4 விதமான தலைமைத்துவமும் என்ன வேலைக்காக அவங்க அழைக்கப்பட்டாங்க? ஒன்று, இந்த பக்கம் உடன்படிக்கை, அதாவது தேவனுடைய உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது அவங்களுக்கு பின்னாடி வர்ற ஜனங்களை வழிநடத்தணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. அடுத்ததாக யெகோவா தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற கட்டளைகள் இல்லை, அவருடைய தன்மைகள், அவருடைய சுபாவத்தை புரிந்து கொண்டு அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணணும், அடுத்த சந்ததிக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஒரு பொறுப்புக்காக தான் கர்த்தர் அந்த தலைமைத்துவத்தை ஏற்படுத்தினார். ஆனால் அவங்கள கவனித்தோம்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. எல்லாருமே, ஏன்னா அவங்கெல்லாம் மனிதர்கள் தானே, எல்லாருமே ஒரு விதத்தில் என்ன பண்ணாங்க, தவறின மனிதர்களாக இருக்கிறாங்க. முற்பிதாக்களில் ஆபிரகாம், அவரும் பொய் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள், அவங்களும் அவங்களுடைய பிள்ளைங்களை, தீர்க்கதரிசி சாமுவேல் பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையை ஒழுங்காக வளர்க்கலை. அடுத்து ராஜாக்களில் தாவீது பார்த்தோன்னா தாவீதும் பாவம் செய்கிறத பார்க்குறோம். ஆசாரியர்கள் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜீசஸ் காலத்தில் இருந்த ஆசாரியர்கள் யோக்கியமானவங்களே கிடையாது, அவங்க எவ்வளோ மோசமானவங்கன்றது ஜீசஸ் சொல்கிறார். இப்போது இந்த 4 விதமான லீடர்ஷிப்லேயுமே எல்லாருக்குள்ளேயும் என்ன இருந்துச்சுன்னா, அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய என்ன சொல்கிறது, மாம்சத்தின் பலவீனங்களையும் தான் வெளிப்படுத்தினாங்க. அதாவது கொஞ்சம் யெகோவா தேவனை பற்றி சொன்னாலும் முக்கால்வாசி நேரம் அவங்களுடைய சுயத்தை தான் அவங்க வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இப்போது ஜீசஸ் வெளிப்படும் பொழுது ஜீசஸை கவனித்து பார்த்திங்கன்னா இந்த 4 லீடர்ஷிப்பினுடைய மொத்தமாக அவருக்குள்ளே நம்மளால் பார்க்க முடியும். முற்பிதாக்கு அவர் முற்பிதாவோட பெரியவர்னு சொல்கிறார், அவரே சொல்கிறார், ஆபிரகாமை விட பெரியவர் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசிகள், எல்லா தீர்க்கதரிசியை விட பெரிய தீர்க்கதரிசி அவர். அடுத்ததாக ராஜாக்கள், இவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறவர். அடுத்தது ஆசாரியர்கள், எபிரேயரில் வாசிக்கிற ஒரு பிரதான ஆசாரியராக தேவனுடைய வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்போ பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் எந்த 4 தலைமைத்துவங்கள் செய்ய முடியாத காரியத்தை இவர் ஒருத்தராக அந்த மொத்தத்தையும் நிறைவேற்றினார். ஏன்னா அவர் தேவனுடைய சாயலாக, அதாவது பிதாவினுடைய சாயலை வெளிப்படுத்தும்படி பூமிக்கு வந்தவர் மாத்திரமல்ல, நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக. என்னத்தை கற்றுக் கொடுக்குறார் அவர்? பரலோகம்னா இப்படி தான், பரலோக ராஜ்யம்னா இப்படி தான். இப்போ இந்த டாபிக் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம அதுதான் பார்க்க போகிறோம், ராஜ்யத்தை புரிந்து கொள்ளுதல். ஹவு டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த கிங்டம் ஆஃப் காட்? அதை பற்றி தான் நம்ம அடுத்த டாப்பிக்கில் நம்ம பேச போகிறோம், சரிங்களா? இப்போது இவருடைய டீச்சிங், இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் பெரும்பான்மையுமாக எதை பற்றி தான் இருந்ததுன்னா பரலோக ராஜ்யத்தை பற்றி இருந்தது. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும், இந்த பூமியில் இருக்கும்போது பரலோக ராஜ்யத்துக்காக நீங்கள் எப்படி ஆயத்தமாகணும், இந்த பூமியில் செல்வ செழிப்பாக வாழ்கிறத பற்றி எங்கேயுமே அவர் சொல்லி கொடுத்ததே கிடையாது. கவனித்து பார்த்தீங்களா? இந்த பூமியில் உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படும், ஆனால் நீங்கள் வாழ்கிறது ராஜ்யத்துக்காக வாழுங்க அப்படின்வார். ஜீசஸோட போதனைகள் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மக்கள் தெரித்து இப்போ இந்த நூதனமான உபதேசங்கள், ப்ராஸ்பெரிட்டி, ஹைப்பர் கிரேஸ், ப்ராஸ்பெரிட்டி, இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் வந்துருச்சு. சரி, அது போகட்டும். அப்போ முதலாவது பார்த்தோம், அவர் தன்னை நம்மோடு அடையாளப்படுத்துகிறார். ரெண்டாவதாக நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். மூன்றாவதாக நமக்கு போதிக்கிறார், பிதாவை பற்றியும் பரலோக ராஜ்யத்தை பற்றியும். நான்காவதாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் என்னத்தை வெளிப்படுத்துகிறார்னா, தன்னையே முழுவதுமாய் வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, பிதாவினுடைய சுபாவத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார், டு ரிவீல் ஹிம்செல்ஃப். சரிங்களா? ஸோ நான்காவதா. அடுத்தது ஐந்தாவதா, ரொம்ப முக்கியமானதா, நமக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படி. சரிங்களா? ஸோ ஜென்ரல் ரெவலேஷன், பொதுவான வெளிப்பாடு நோக்கத்தை பார்த்தோம், விசேஷ வெளிப்பாடு நோக்கத்தை பார்த்தோம். இப்போ மூணாவதாக இந்த நிகரற்ற வெளிப்பாடில் இந்த 5 காரியங்கள் நடக்கிறது. முதலாவது, அவர் தன்னை நம்மோடு அடையாளப்படுத்துகிறார், ஏன்னா நம்மளை அந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. ரெண்டாவதாக, நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். மூன்றாவதாக, நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ராஜ்யத்தை குறித்தும் பிதாவை குறித்தும். நான்காவதாக, அவர் நமக்கு தன்னையே வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, பிதாவையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஸோ ரெவலேஷன். அடுத்து ஐந்தாவதாக, நமக்கு ரட்சிப்பு தரும்படி, ரட்சிக்கும் பொருட்டாக தன்னை மரண பரியந்தம் சிலுவையிலே அவர் தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நம்ம எல்லாருக்கும் இந்த தெரிஞ்ச ஒரு வசன பகுதி வாசிக்கலாமா? உங்கள் பைபிள் எடுங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6லேருந்து 8 வசனங்கள். எல்லாரும் உங்கள் பைபிள் எடுத்துட்டீங்களா?
வாசிக்கலாங்களா? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அதெல்லாம் பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெறுமையாக்கி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷர் ரூபமாய், நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளோட ஐடென்டிஃபை பண்ணாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஸோ இந்த 5 காரியங்களை இந்த அல்டிமேட் ரெவலேஷன் ஆகிய ஜீசஸ், நிகரற்ற வெளிப்பாடாகிய இயேசு கிறிஸ்து 5 காரியங்களை செய்து முடித்திருக்கிறார். சரிங்களா? திரும்ப அந்த பொதுவான வெளிப்பாடு என்னென்ன செய்கிறது அதை மட்டும் அவுட்லைன் பார்த்துட்டு முடிக்கலாமா? பாருங்கள், பொதுவான வெளிப்பாடு அவருடைய வல்லமையும் நம்முடைய குறுகின வட்டத்தையும் காண்பிக்கிறது. அடுத்ததாக விசேஷ வெளிப்பாடு எதை நமக்கு காண்பிக்கிறதுன்னு சொன்னால் அவருடைய பரிசுத்தத்தையும் நம்முடைய பாவகுணத்தையும் காண்பிக்கிறது. அடுத்ததாக நிகரற்ற வெளிப்பாடு எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால் 5 காரியங்களை காண்பிக்கிறது. அவர் தன்னை நம்மோடு அடையாளப்படுத்த விரும்புகிறார். 2வதாக தன்னை முன்மாதிரியாக காண்பிக்கிறார். 3வதாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், உபதேசிக்கிறார், போதிக்கிறார். 4வதாக தன்னை வெளிப்படுத்துகிறார், பிதாவையும் வெளிப்படுத்துகிறார். 5வதாக நமக்கு ரட்சிப்பை அவர் கொடுக்கிறார். அதாவது ஆத்தும ரட்சிப்பு, பாவத்திலிருந்து ரட்சிப்பை நமக்கு அவர் கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். சரிங்களா? ஸோ இதோட இந்த டாபிக் நமக்கு முடிவடையுது. அடுத்தது நம்ம ராஜ்யத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நான் இது வரைக்கும் பேசினது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? புரிஞ்சால் ஒரு ஹேண்ட்ஸ் அப் கொடுக்க முடியுமா? தேங்க்யூ. தேங்க்ஸ். பிரைஸ் லார்ட். ஓகே, சரி, நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம், கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஏன்னா இந்த ஜிமீட் நம்ம இந்த லாக்டவுன் டைமில் எல்லாருக்கும் ஸ்கூலு காலேஜ்லாம் நடந்தது இல்லைங்களா, எல்லோரும் போட்டு விட்டு போயிடுவோம் இல்லையா? அப்போ வீடியோலாம் இருக்காது, எல்லோரும் போட்டுவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள அப்படி பண்ணியிருப்பாங்க. கிளாஸ் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு பக்கத்தில் உட்காந்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு இதில் பார்க்க முடிகிறது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது அண்டர்ஸ்டாண்டிங் த கிங்டம், ராஜ்யத்தை புரிந்து கொள்ளுதல். இப்போ இந்த தலைப்பை ஏன் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், இல்லை பைபிள் ஸ்டடினா அப்படியே பைபிளில் எடுத்து ஒவ்வொரு வசனமாக நம்ம போகலாம். அஃப்கோர்ஸ் அது நம்ம லேட்டரான் செய்ய போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களில் நமக்கு ஒரு அடிப்படையான ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதிலிருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப அடிப்படையாக ரொம்ப ரொம்ப பேசிக்கானது, நம்ம எதற்காக வாழ்கிறோம், வாட் ஆர் வி லிவிங் ஃபார், எதற்காக நாம் வாழ்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லா மனுஷனுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லட்சியத்துக்காக வாழ்வாங்க, ஒரு லக்குக்காக வாழ்வாங்க, ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும். எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு கொள்கைன்னு சொல்லலாம். எல்லாருமே ஒரு கொள்கைக்காக வாழ்கிறோம், கரெக்டுங்களா? அந்த கொள்கை ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. ஸ்பிரிச்சுவலாக ஒரு கொள்கை இருக்கலாம், உலக பிரகாரமாகவோ சரீர பிரகாரமாகவோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கும்படியாகவோ, ஊரை மாற்றணும், சமுதாயத்தை மாற்றணும், தேசத்தை மாற்றணும், உலகத்தையே மாற்றணும். இந்த மாதிரி பலவிதமான கொள்கைகளோடு தான் இன்றைக்கி மக்கள் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, அவன் கடவுள் இல்லைன்னு இது பண்ணுறதுக்கு அவன் ஒரு கொள்கை வச்சுருப்பான். இப்போது புத்த மதத்தை தழுவுகிற ஒரு மனிதன்கிட்ட கேட்டால், புத்த மதத்தை நான் ஏன் தழுவுறேன்றதுக்கு அவர் ஒரு கொள்கை வச்சுருப்பார். ஒருத்தர் ஒரு இந்து நண்பராக இருக்கிறாரு, அவர் விக்கிரகங்களை வணங்குறவராக இருக்கும்போது அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் அதுக்கு ஒரு கொள்கை வச்சுருப்பார். இல்லைங்க, இதுக்கு இந்த கொள்கை, இந்த கதைங்க, இல்லை எங்கள் அம்மா அப்பா ஏதாவது ஒன்று சொல்லுவார் அவர். இப்போது இஸ்லாமியர்கிட்ட கேட்டால் அவங்களும் ஒரு கொள்கை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி குரூப்ஸ், ஃபேக்ஷன்ஸ்னு சொல்லுவோம், பிரிவினைகள், கூட்டங்கள். எல்லா கூட்டத்துக்குமே ஏதாவது ஒரு பொதுவான ஒரு லக்கு, ஒரு கொள்கை அப்படின்னு ஒன்று இருக்கும். கொள்கை இல்லாமல் ஒரு கூட்டம் சேராது இல்லைங்களா? பொதுவாக ஒரு கூட்டம் கூடுனுச்சுன்னா அந்த கூட்டத்துக்கு ஒரு பொதுவான ஒரு உள்நோக்கம் இருக்கணும், அதை தான் கொள்கைன்னு சொல்கிறோம். அந்த கொள்கைக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க, உழைப்பாங்க. ஒரு சிலர் அந்த கொள்கைக்காக உயிரே கொடுப்பாங்க, உயிரை எடுப்பாங்க. ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர் கொள்கைக்காக, இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வயலன்ஸ், ஒரு சில தீவிரவாத கூட்டத்தினர் என்ன பண்ணுறாங்க, கொள்கைக்காக உயிரை எடுக்கிறாங்க.
ஒரு சிலர் உயிரை கொடுக்குறாங்க. சரி, எப்படியோ போகட்டும். இப்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த தேவ பிள்ளைகளாய், அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாகவும் இயேசுவுக்காக வாழ்கிறவர்களாகவும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகவும் நம்மளுடைய நம்ம எண்ணத்துக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய லக்கு, நம்முடைய நோக்கம், நம்முடைய லட்சியம் என்ன, நம்முடைய கொள்கை என்ன, பேசிக்காக அதுதான் நம்முடைய ஃபிலாசபி என்ன அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுவாங்க, தாரக மந்திரம். இதுதாங்க தாரக மந்திரம், இதுக்காக தான் அவர் வாழ்கிறார், அவர் கொள்கை நிறைந்த மனுஷன், அவர் அப்படி தான் இருப்பார் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போது எல்லாருக்குமே ஒரு கொள்கை இருக்கிற மாதிரி கண்டிப்பாக தேவ பிள்ளைகளுக்கு ஒரு கொள்கை இருக்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த கொள்கைக்கு நம்ம ஒரு பேர் வச்சுட்டோம், என்னன்னா கிறிஸ்டியன், கிறிஸ்தவன் அப்படின்ற ஒரு பேர் வச்சிட்டோம். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் என்பது ஒரு கொள்கை அல்ல. அது நம்மளுடைய ரிலீஜியஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக, அதாவது மத ரீதியாக நம்முடைய தேசத்தை ஆளுமை செய்யும்படியாக நம்மளுடைய தேசத்தில் பிரிக்கப்பட்ட ஒரு 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 கூட்டம். அது நம்ம ரிலீஜியனாக நம்ம பைபிள் கிறிஸ்டியன்னு இருக்குது, கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பேர் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவம் என்பது மதம்ன்றது பைபிளில் எங்கேயுமே கிடையாது. அதனால் மதமாக ஒருவேளை இந்த உலகம் பார்த்துக்கலாம், அரசாங்கம் சொல்லிக்கலாம், யாரை என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் ஒருபோதும் இது ஒரு மதம் அல்ல. நம்ம எல்லாருக்கும் இது தெரியும். மற்றவங்ககிட்ட சொல்லும் போது இதை நம்ம அடிப்படையாக நம்ம சொல்வது உண்டு. ஆனால் மதம் இல்லைன்னா இப்போ அதுக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக உங்களுடைய கொள்கையில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, வாட் ஆர் யூ இன்சிஸ்டிங், நீங்கள் என்னத்தை மையப்படுத்தி சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விஷயம் இருக்குது. அது பேர் தான் நம்ம ஒரு கிங்டம்னு சொல்கிறோம். அப்போது ஒருத்தங்க நம்மக்கிட்ட கேட்கும்போது நீங்கள் கிறிஸ்தவங்களா அப்படின்னா நம்ம மறுப்பு தெரிவிக்க பழகணும். நோ, ஐ எம் நாட் அ கிறிஸ்டியன், கிறிஸ்தவன் அல்ல அப்படின்னு சொல்ல நீங்கள் பழகுங்க. ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல, நம்ம யாருன்னா ராஜ்யத்தின் புத்திரர்கள். ஏன்னா அந்த கிறிஸ்தவன்ற பேர் இன்ஃபேக்ட் ஜீசஸும் நமக்கு வைக்கல, அப்போஸ்தலர்களும் தங்களுக்கு தாங்களே அந்த பேரை வச்சுக்கொள்ள. அந்தியோகியாவில் இருக்கிறதான ரோம அதிகாரிகள், ரோமன் அஃபீஷியல்ஸ். ஏன்னா அப்போஸ்தலர்கள் அங்கங்கே போய் ஊழியம் பண்ணி பயங்கரமாக புரட்சி ரெவல்யூஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே அவங்களுக்கு வைக்கிற பேர் தான் கிறிஸ்தவர்கள். ஸோ கிறிஸ்தவன் அப்படின்ற பேர் தேவன் கொடுத்ததல்ல, வேதம் நமக்கு கொடுக்குற பேர் அல்ல, உலக மனுஷன் இயேசுவை பின்பற்றினவங்களுக்கு வச்ச ஒரு பேர். அதை நம்ம வச்சுக்கிறதுல நமக்கு பெருமை இருக்கக்கூடாது. நம்ம அதை யாராவது நம்மளை கிறிஸ்தவன்னு சொன்னால் நம்மளுடைய, ஆஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி நம்மளுடைய கண்ட்ரியினுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க நம்மளை கிறிஸ்டியன்ற ஒரு கேட்டகரியில் நம்ம சர்டிஃபிகேட்லையோ இல்லை நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைங்களா, இந்த பர்த் சர்டிஃபிகேட் அதெல்லாம் இருக்கும். அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கண்ட்ரியினுடைய நிபந்தனைக்கு நம்ம இருந்து தான் ஆகணும். நம்ம அந்த தேசத்தினுடைய குடிமக்கள், அதுக்கு நம்ம கீழ்பட்டு தான் ஆகணும். என் பேர் நான் கிறிஸ்தவன் இல்லை எடுத்துருங்கன்னு சொல்ல முடியாது. நீ சர்ச்சுக்கு போறியா, இயேசு கும்பிட்டாலே நீ கிறிஸ்தவன் தான் அப்படின்னு தான் நம்மளுடைய கவர்மெண்ட் நம்மளை பார்க்குது. ஆனால் உண்மையாலுமே வெளிப்படையாக வாழ்க்கை முறையில் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. நம்ம யார் அப்படின்னா ராஜ்யத்தின் பிள்ளைகள். இன்ஃபேக்ட் அதுக்கு நிறைய பேர் இருக்குது. அதை பற்றி மேபி டீட்டெயில்டாக ஒரு ஸ்டடி நம்ம பண்ணலாம் லேட்டர் ஆன். அதை பற்றி நான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன், சரிங்களா? அதாவது தேவனுடைய பிள்ளைகள், ராஜ்யத்தின் பிள்ளைகள், அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள். நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் எனக்கு நிறைய நேரங்களில் பாஸ்டர், நான் ஒரு ஊழியக்காரன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி வெட்கோன்னு இல்லை, ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் எம்பாரசிங்காக இருக்கும் அப்படின்னா, எவனுமே யோக்கியமானவங்களாலே இல்லையே, ஸோ நம்மளும் ஒரு ஊழியக்காரன் சொன்னால் இவனும் பித்தலாட்டம் பண்ணுறோம் போல் அப்படின்ற மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. அப்படின்றனாலேயே நிறைய நேரங்களில் நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில், நான் சொல்கிறது ஒரு 10 years பேக், அந்த மாதிரி நான் நினச்சது உண்டு, அந்த மாதிரி சொல்ல தவிர்த்தது உண்டு. நிறைய நேரங்களில் நான் சோஷியல் ஒர்க்கர்னு சொல்லுவேன். என்ன சோஷியல் ஒர்க்கு அப்படின்வாங்க, கவுன்சிலிங் கொடுப்பேன் அப்படி இப்படிலாம் ஏதாவது சொல்கிறது. நம்ம அதுக்கு ஒரு தனி விளக்கத்தை வச்சுருப்பேன். ஆனால் நான் வசனத்தை வாசிக்க வசனம் எனக்குள்ளே போய் ஒரு மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஒரு தெளிவு உண்டாக நான் என்னை எப்படி அடையாளப்படுத்திக்கணும்னு நான் சொல்கிறதுல நான் ரொம்ப தெளிவாயிட்டேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெக்கமும் எம்பாரஸ்மெண்ட்டும் இருந்ததான எனக்கு கர்த்தருடைய வசனத்தினுடைய வெளிச்சம் எனக்குள்ளே போக ஆரம்பித்த உடனே நான் எப்படி என்ன அடையாளப்படுத்தி கொள்ளணும்,
நான் எப்படி முதலாவது பார்க்கப்படணும்? ஸோ முதலாவது நான் தேவனுடைய பிள்ளை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள கடவுளுடைய மகன். இதுதான் என்னுடைய முதல் அடையாளம். அதுக்கப்புறமா மேபி ஊழியத்தினுடைய அடிப்படையில் நான் ஒரு பாஸ்டராக இருக்கலாம், நான் ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒர்ஷிப் லீடர், இப்படி பல காரியங்களை நான் இது வந்து நம்மளுடைய பொறுப்பு, கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற அழைப்பு, பொறுப்பு. ஆனால் முதலாவது என்னுடைய அடையாளம் என்னன்னா, நான் தேவனுடைய பிள்ளை. இப்போ நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னும் போது இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம பிள்ளைகளாக நம்ம எதற்காக நம்ம வாழ்கிறோம்? பிள்ளைன்னா இது ஒரு ஃபேமிலின்ற ஒரு செட்டப்புக்குள்ளே வருது, கரெக்டாக? பிள்ளைனா நமக்கு ஒரு அப்பா ஒருத்தர் இருக்கணும், அப்பாவுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், அப்பா சொல்கிறத நம்ம கேட்கணும் இல்லையா? அப்போ தானே பிள்ளைன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இது ஒரு ஃபேமிலின்றது மாத்திரம் இல்லை, 1-2 ஃபேமிலி மாத்திரம் இல்லை, உலகம் அனைத்திலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக பார்க்கப்படுறாங்க. அவங்கள தான் சபைன்னு தேவன் சொல்கிறார் வேதாகமத்தில். இப்போது இவங்களுடைய ஒட்டுமொத்தத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கிங்டம்னு சொல்கிறோம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சபைன்ற ஒரு காரியத்தை உருவாக்குறது அவருடைய நோக்கமாக இருந்தாலும், அது அப்போஸ்தலர்கள் வச்சு அவர் நிறைவேற்றினாலும், அவர் ராஜ்யம்ன்ற வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் மெயினாக சுவிசேஷ நூட்களில் ராஜ்யம்ன்ற வார்த்தையை அவர் பல முறை அவர் உபயோகப்படுத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு 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 சம்பவம் என்ன அப்படின்னா, பிலாத்தும் இயேசுவும். பிலாத்து வந்து யோவானுடைய சுவிசேஷத்தை நம்ம வாசிப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிலாத்து வந்து அவர் ஃபுல் அதிகாரத்தோடு இருக்கிறாரு. ஜீசஸை அடித்து உதச்சி அவர் முன்னாடி நிறுத்தி வச்சுருக்குறாங்க. இப்போ பிலாத்து வந்து கேட்குறாரு, எனக்கு உன்னை விடுதலை பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, உனக்கு தெரியுமா அப்படின்ன உடனே ஜீசஸ் சொல்கிறாரு, பரலோகத்திலிருந்து ஒரு அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் தானாக வர்றதில்லை அப்படின்றார். இப்போது அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் நினச்சிருந்தா எனக்காக தேவ தூதர்கள் வந்து எனக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் அவர் பேசும்போது அங்கே ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. ஹீ இஸ் அ கிங். அவர் ஒரு ராஜா. அவர் ராஜாவாக இருப்பதுனாலே அவருக்கு கீழே பணிவிடை செய்கிறதான போர் வீரர்கள், அதாவது சேனைகளாக தூதர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்க வந்து அந்த நேரத்தில் பிலாத்து தான் அந்த நேரத்தில் பெரிய ஹையர் அஃபீஷியல், அவர் தான் கிங். அங்கே அடுத்ததான் அவருடைய சேனைகள், ரோம அதிகாரிகள், போர் சேவர்கள் இருக்கிறாங்க. நினச்சிருந்தா ஒரு தூதன் வந்தாலே போதும், முடிச்சு தம்சம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் வந்து பிதாவுடைய சித்தம் நிறைவேறும்படியாக தன்னை பலியாக அவர் விட்டு கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் சொல்லிட்டு, ஆனாலும் இது உங்களுடைய வேலைப்பா, நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுங்கன்ட்டு அமைதலாக அடிக்கப்படுகிற ஆட்டை போல அவர் நின்னாரு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போது இதில் கன்க்ளூசிவாக நம்ம ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிதாவை வெளிப்படுத்தினார், இந்த பூமிக்கு வந்து சபையை அவர் உருவாக்கினார், பேதுருவ சபையினுடைய அஸ்திபாரம்னு சொன்னார், சபையினுடைய கல்லுன்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படி சபைன்ற ஒரு கான்செப்டை அவர் சொல்லியிருந்தாலும் அவர் பிரதானமாக அவர் முதன்மைப்படுத்தினது என்ன அப்படின்னா ராஜ்யம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அப்போ ராஜ்யம்னா கண்டிப்பாக அதில் ராஜா இருக்கணும், அடுத்ததாக ராஜா ஆளுகை செய்கிற குடிமக்கள் இருக்கணும், கரெக்டுங்களா? இப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட முதல் நாளிலிருந்தே நீங்களும் நானும் என்னவா மாறிட்டோம்னா தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் எல்லாவா இருந்தாலும் காமனாக நமக்கு ஒரு பேர் இருக்குது, நம்ம எல்லாமே ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள், சரிங்களா? we are the children of the kingdom. நம்ம இந்த பூமியில் இருந்தாலும், யோவான் 17 ஜீசஸ் அதை பற்றி சொல்கிறார், இவர்கள் இந்த பூமியில் இருந்தாலும் இவர்கள் நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில் தானே இருக்கிறோம், எப்படி நான் உலகத்தில் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஏன்னா இவங்க இந்த பூமியில் இருந்தாலும் இவங்க என்ன நம்புறதுனால, என் போதனைகளை கேட்டு என்னை விசுவாசிக்கிறதுனால இவங்களை இந்த பூமியிலிருந்து, இந்த பூமிக்குள்ளே இருந்தாலும் இவங்க எதை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிறாங்கன்னா பரலோக ராஜ்யத்தை ரெப்ரசன்ட் பண்ணி அதை வெளிப்படுத்துகிறவங்களாக தான் இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய லைஃப்னுடைய கொள்கை என்ன அப்படின்னா, இந்த பூமியில் வாழும் பொழுது நம்மளுடைய சாராம்சம், நம்முடைய கொள்கை என்ன, நம்மளுடைய
தேவ பிள்ளைகள் நம்முடைய கொள்கை என்னென்னா, ராஜ்யத்திற்காக நான் வாழணும், தேவ ராஜ்யத்திற்காக நான் வாழணும். இப்போ இங்கேயும் நம்ம நிறைய ராஜ்யம் இருக்குது. இருளின் ராஜ்யம் இருக்குது, அதுக்கப்புறம் மனுஷனுடைய ராஜ்யங்கள் இருக்கிறது, மனுஷனால் கட்டப்பட்ட ராஜ்யங்கள் இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மத்தியில் வெளிச்சமாகிய தேவனுடைய ராஜ்யத்திற்காக வாழ்கிறதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இதுதான் நம்முடைய கொள்கை. இப்போது இந்த ராஜ்யத்தை புரிந்து கொள்றதுக்கு நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதான ஒரு போதனை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறதான போதனைகள், டீச்சிங்ஸ், த டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ். அதை நம்ம எங்கே பார்க்குறோம்? மெயினாக அந்த 4 சுவிசேஷங்களை நம்ம பார்க்குறோம். 4 சுவிசேஷங்களுமே நமக்கு பிரதானமாக என்னத்தை கற்றுக் கொடுக்குதுன்னா, ஜீசஸ் யாருன்றதை கற்றுக் கொடுக்குது, ஜீசஸை பற்றி அறிந்து கொள்கிறோம். இப்போ நான் ஏற்கனவே அந்த போன செஷனில் பார்த்தோம் இல்லைங்களா, நிகரற்ற வெளிப்பாடு, அல்டிமேட் ரெவலேஷனில் பார்த்தோம் இல்லைங்களா, அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம், அவர் முன்மாதிரியாக இருக்கிறாரு, அவருடைய போதனைகளை தெரிந்து கொள்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் கிங்டமுடைய டீச்சிங், பிரதானமாக அவர் ராஜ்யத்தின் போதனைகளை நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அதை நம்ம சுவிசேஷத்தின் வழியாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். இப்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய தேவ பிள்ளைகளுக்கு, ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு இயேசு யாருன்றத முழுமையான ஒரு வெளிப்பாடு இல்லாதபடியாக மனிதர்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது ஜீசஸ் யார் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவீங்க. உலகத்தின் இரட்சகர், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு சொல்லுவோம். தேவாட்டுக்குட்டி, என்னை நேசிக்கிறவர், சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிற மணவாளன், இப்படி பல நாமங்கள் அவருக்கு உண்டு, பல பெயர்கள் உண்டு, பல காரணங்கள் உண்டு, காரண பெயர் இப்படிலாம் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு அவர் சொல்லலாம். ராஜாதி ராஜா, அவர் ராஜாவாக இருக்கிறனால அவர் ராஜாதி ராஜா, அவர் நீதி செய்ய போகிறார் அதனால் அவர் நியாயமுள்ள நீதிபதி, இப்படி பல அவருடைய தன்மைகளை வைத்தும் காரண பெயர்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு அவருக்கு நம்ம சொல்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளாக இயேசுவை பற்றி நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்திலும் அறிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கு நம்ம இன்னும் வளரலன்றது நம்ம எல்லாருமே ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. ஸோ அதுக்காக தான் நம்ம பைபிள் ஸ்டடி பண்ணுறோம் இல்லையா. ஸோ மெயினாக ஸ்கிரிப்சர்ஸ், தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் இயேசுவை அறிந்து கொள்ளணும். ஏன்னா இயேசு என்ன பண்ணுறாரு, இயேசு தான் ராஜ்யத்தினுடைய போதனைகளை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. த கிங்டம் அட்வான்ஸ்மெண்ட், பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த முன்னேற்றங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி பூமியில் நிலை வரப்படணும், அவர் ப்ரேயர்லையும் சொல்லிக் கொடுக்குறாரு. உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக, அந்த பரமண்டல ஜெபம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போது நம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னும் போது அந்த 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 ஒரு அந்த ராஜ்யம் வருவது, அந்த 2 வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஒட்டுமொத்த தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய கொள்கை. நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, நீங்கள் எவ்விதமான டீச்சிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, அல்டிமேட்டாக நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா ஒரு கொள்கை. என்ன கொள்கைனா, ராஜ்யம் வரணும், பரலோக ராஜ்யம் வரணும். நம்ம ராஜ்யத்துக்கு, நம்ம பரலோகத்துக்கு நம்ம போகிறோம், வெறுமனே ரட்சிக்கப்பட்டு இங்கேருந்து பரலோகத்துக்கு போகிறதுக்காக மாத்திரம் நம்மளை அழைக்கலை. இந்த பூமிக்குள்ளே பரலோக ராஜ்யத்தை கொண்டு வரணும். வி ஷுட் பிரிங் டவுன் த கிங்டம் ஆஃப் ஹெவன் இன்டு திஸ் எர்த். இந்த பூமிக்குள்ளே, இந்த உலகத்துக்குள்ளே, இந்த சொசைட்டிக்குள்ளே, நம்ம வாழ்கிறதான இந்த சமுதாயத்துக்குள்ளே கிங்டமை கொண்டு வரணும். இதுதான் நம்மளுடைய கொள்கை. இதற்காக தான் நம்ம வாழ்கிறோம், இதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இந்த அடிப்படையை வச்சு இன்னைக்கு இது ஃபுல்லாக முடிக்க முடியாத இந்த டாபிக் அடுத்த கிளாஸ்லையும் அடுத்த வாரமும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போது கவனித்து பார்த்தோன்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? பாருங்கள், இந்த வசன பகுதியை நான் போட்டிருக்கிறேன். லூக்கா 24வது அதிகாரம் 16வது வசனமும் 31வது வசனமும் வாசிக்கலாம். ஃபஸ்ட்டு 16வது வசனம் வாசிக்கலாம். பைபிள் இருந்தால் பைபிள் எடுத்துக்கோங்க, இல்லை நான் அது ஸ்லைடில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை வாசிக்கலாம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இது யார் அவர்கள் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார். உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அவர் சீஷர்களுக்கு பல இடங்களிலே அவர் தென்படுகிறார், மகிமையின் சரீரம். இப்போது நடக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் 2 சீஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எருசலேம்லேருந்து எம்மாவுக்கு போகிறாங்க. எம்மாவு அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிறாங்க. போகிற வழியில் இயேசு கிறிஸ்து அவங்களோட நடந்து வர்றார். ஆனால் நடந்து வரும்போது அவர் கூட வர்றது அவர் தான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. புரியுதுங்களா? நல்லா கவனிக்கணும். ஏன்னா இந்த சம்பவத்தை சொல்லி இதனுடைய அடிப்படையில் தான் அடுத்து வரப்போகிற டீச்சிங்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அதாவது அவங்களுடைய கண்கள் என்ன போட்டிருக்கு, அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது.
அவர் மறைஞ்சில்ல, இவங்களுடைய கண்ணில் ஏதோ கோளாறு. கண்ணில் வந்து அதாவது கிறிஸ்துவை இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு அவர் மனுஷன்னு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அவர் யார், அவர் முகம் எல்லாம் தெளிவாக தான் இருக்குது. ஆனால் அது ஜீசஸ்ன்னு ரெகக்னைஸ் பண்ண முடியல. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவர் ஒரு பர்சன், ஒரு நபர் நடந்து வருகிறார், நம்ம கூட பேசுகிறார், நம்மை போல அவரும் மாம்சமும் இரத்தமும் இருக்கிற ஒரு நபர்னு பார்க்குறாங்க. ஆனால் அது இன்னார் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் 31 வசனம் பாருங்கள், என்ன போட்டிருக்குது? அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள், உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இப்போ என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கண்ணு தெரியல, அதாவது பார்க்குறாங்க, ஃபிசிக்கல் ஐஸில் பார்க்குறாங்க, பட் அவங்களால மனக்கண்களில் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. அதாவது வார்த்தை அவங்களுக்குள்ளே இல்லை. இப்போது இந்த ரெண்டுக்கும் நடந்த இந்த 16வது வசனத்துக்கும் 31வது வசனத்துக்கும் நடுவில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. வாசிக்கலாமா? பாருங்களேன், அந்த வசனத்தை நான் போடல, உங்களுடைய பைபிளில் நீங்கள் எடுங்களேன். லூக்கா 24வது அதிகாரம் 16 வசனம். அதான் இப்போ வாசித்தோம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, ஃபுல்லாக அந்த சம்பவம்லாம் சொல்கிறாங்க. அது வாசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. கீழே வருவோமா? 25வது வசனம். 25வது வசனத்துக்கு வாங்க. அங்கே பாருங்கள், அப்பொழுது அவர், இப்போ வந்து இவங்க சொன்னாங்க, அதாவது என்ன நடந்துச்சு, வந்தது போனது, எருசலேமில் நாங்கள் இருந்தோம், இயேசு கிறிஸ்துவ அடிச்சிட்டாங்க, நாங்கள் அவரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜீசஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. பாருங்கள், நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையை உங்கள் பைபிள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் உங்களுடைய நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும், லூக்கா 24:25, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி. 27 வசனம், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். நல்லா கவனிக்கணும். இப்போ தான் நம்ம மெயினான கோருக்குள்ளே வரோம், முக்கியமான சாராம்சத்துக்குள்ளே வரோம். என்னன்னா, ஜீசஸை ஃபிசிக்கலாக பார்க்குறாங்க, ஆனால் ஜீசஸை ரெகக்னைஸ் பண்ண முடியல. அடுத்ததாக பேசிக்கிட்டே யார் என்னன்னு தெரியாத மாதிரியே அவர் கேட்குறாரு, என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா துக்கமாக இருக்குங்கன்னா சம்பவத்தெல்லாம் சொன்ன உடனே இப்போ ஜீசஸ் வந்து சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அவங்கள திட்டுறேன்னா, ஏடா இப்படி இருக்கிறீங்களே, பாருங்கள், புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள்ன்ற மாதிரி திட்டுறாரு. ஏடா உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி, அறிவு கட்டவனே அப்படின்னு திட்டுறோம் இல்லையா? ஸோ நம்மளுடைய கொலோக்கியல் டேர்ம், பட் அவங்களுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடணும் அதெல்லாம் சொல்லிட்டு பாருங்கள். 27 வசனம் ரொம்ப முக்கியம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, எவ்வளோ நேரம் பேசினாருன்னு நமக்கு தெரியல, ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, மோசே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நியாயப்பிரமாண புத்தகங்கள், அதாவது 5 ஆகமங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகும், உபாகமம், 5 ஆகமங்கள்லேருந்து ஆரம்பித்து அடுத்து தீர்க்கதரிசிகள்னால் என்னதுங்க, கடைசியாக இருக்கிற அதுவும் ஒட்டுமொத்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டு, ஒட்டுமொத்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை. இப்போது பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. என்னன்னா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா போதனை அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னா, இப்போது பழைய ஏற்பாடு எதை நோக்கி போயிட்டுருக்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பையும் அவருடைய ஊழியத்தின் காரியத்தையும் நோக்கி போயிட்டுருக்குது. இது ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபுல்லாக. அடுத்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் என்ன நடக்குது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதெல்லாம் நிறைவேறினதுக்கப்புறம் என்ன நடக்குது? சபை கட்டப்படுகிறது. அப்புறம் வந்து உலகத்தினுடைய முடிவை பற்றி பார்க்குறோம். இதுதான் ஃபுல் பைபிள். இப்போ நீங்கள் இயேசுவை வேதாகமத்தினுடைய மைய பகுதி அவர் தான். ஜீசஸை வந்து நான் ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் இன்ட்ரடக்ஷனில் உங்களுக்கு சொன்னேன், எல்லா புக்லேயுமே கண்டிப்பாக வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ இயேசுவை பற்றி
என்ன பண்ண 66 புத்தகத்துலேயும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜீசஸோடைய ஃபோர் ஷேடோன்னு சொல்கிறோம். ஃபோர் ஷேடோன்னா முன்னோட்டம், முன்மாதிரி அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இப்போது நியூ டெஸ்டமெண்ட்டில் பிரச்சனையே இல்லை, ஜீசஸை பற்றி வெளிப்படையாகவே இருக்குது, எல்லா புத்தகத்துலையும் பார்க்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான எல்லா புத்தகங்களிலுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா புத்தகத்திலும் எவ்வளோ சின்ன புத்தகமாக இருந்தாலும் அதில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சாயலை, ஒரு முன்னோட்டத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். சரிங்களா? ஒருவேளை இயேசுவோ வார்த்தையோ மாம்சமாகிய தேவன், தேவதூதன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலைனாலும் அங்கே இருக்கிறதான அந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் ஜீசஸுடைய ரிடம்டிவ் பிளான், மீட்கும் திட்டத்தை நம்ம பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா புத்தகங்களும் பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதை இவர் என்ன பண்ணுறாருன்னா ஜீசஸ் டீச் பண்ணுறாரு. இந்த டீச்சிங் போதனைன்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த டீச்சிங்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டாக்ட்ரின் அப்படின்னு சொல்கிறோம், கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சொன்ன மாதிரி கொள்கை. இப்போது கொள்கை ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டேன், என்னது? நீங்களாம் யார்? நீங்கள் எதுக்காக வாழ்கிறீங்க? உங்களுக்குலாம் என்ன வேலை அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் சொல்லலாம், நம்ம ராஜ்யத்தின் பிள்ளைகள், we are living for a kingdom. நம்ம ராஜ்யத்துக்காக வாழ்கிறோம். ஆனால் அந்த ராஜ்யம் இந்த பூமிக்குரியதில்லை, அது பரலோக ராஜ்யம். கண்ணால் பார்க்க முடியாது, ஆவிக்குரியவர்களால் அதை பார்க்க முடியும். இப்படி சிம்பிளாக சொல்லலாம். உலகத்தில் இருக்கிறவனுக்கு அது பைத்தியமாக இருக்கணும், அது எப்படியே எடுத்துகிட்டு போட்டோம். ஆனால் நம்ம சத்தியத்திற்காக வாழ்கிறோம், சத்தியத்தின்படி வாழ்கிறோம், சத்தியம் கற்றுக் கொடுக்கிறபடி வாழ்கிறோன்றனால நமக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்குது, முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம ஒரு ராஜ்யத்துக்காக வாழ்கிறோம். ஆனால் இந்த ராஜ்யத்துக்காக வாழும் பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ராஜ்யத்தை பற்றி நல்லா கவனிக்கணும். ராஜ்யத்துக்காக வாழ்கிறோம், ராஜ்யத்தை பற்றி தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இந்த ராஜ்யத்தை பற்றி தெரிந்து கொள்றதுக்காக தான் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ whenever you read the scriptures, கர்த்தருடைய வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், ரெண்டு விஷயம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவ மையமாக வச்சு எல்லா புக்லேயும் பார்க்குறோம். இன்னொன்று, எல்லா இடங்களிலுமே ஒரு கோட்பாடு ஒன்று சொல்லப்படுகிறது. எங்கேயோ ஒரு இடத்துல மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ ஒரு கொள்கை ஒன்று சொல்லப்படுகிறது. அது என்ன கொள்கை? எதை பற்றின கொள்கை? ராஜ்யத்தை பற்றினதான கொள்கை. சரிங்களா? இப்போது எதற்காக இந்த கொள்கை? இப்போ நம்ம ஏன்னா கொள்கை இல்லாமலாம் வாழ முடியாதா? எந்த ஒரு மனுஷன் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கொள்கை இருக்கணும். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு ஒரு கொள்கை இருக்குது. குடிச்சிட்டு ஒரு பரதேசியாக ஒருத்தன், இப்போது ஒரு வேலையே இல்லாமல் ஒரு வீணாக போனவனா ஒருத்தன் உலகத்தில் இருந்தாலும் அவனும் ஏன் அப்படி செய்கிற அப்படின்னா அவன் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான், அவன் அதுக்கு ஒரு விளக்கம் வச்சுருப்பான், அதுக்கு ஒரு கொள்கை வச்சுருப்பான். அது மீனிங்லெஸ்ஸாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் கொள்கை இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ நான் இன்றைக்கி மதியானம் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு 2 வார்த்தைகள் ஞாபகம் வந்தது. முட்டாள், இன்னொன்று பைத்தியம். ஏன் திடீர்னு இந்த வார்த்தை ஞாபகம் வருதுன்னு யோசிக்காதீங்கன்னு சொல்கிறேன், உங்களுக்கு விளக்கம். முட்டாள், பைத்தியம், இந்த வார்த்தையினுடைய வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. முட்டாள் அப்படின்ற வார்த்தையை நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா, அதாவது ஒன்றுத்துக்கும் உதவாத, அவன்கிட்ட காமன் சென்ஸ் கூட கிடையாதுடா அப்படின்னுவோம் இல்லையா, அவங்கள தான் முட்டாள்னுவோம். மூடன், நம்மளுடைய பைபிளில் பார்த்தீங்கன்னா மூடன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் இன்னொரு இடத்துல பைத்தியம்ன்ற வார்த்தை இருக்குது. இப்போது உங்களை பார்த்து நீங்கள் முட்டாளா பைத்தியமா அப்படின்னா நம்ம பைத்தியம் தான் நம்போம். எதுக்கு? ஏன்னா பாருங்கள், முட்டாளுக்கு கொள்கையே இருக்காது. அவன் அதாவது கொள்கை இல்லாத மனுஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா முட்டாள்னு சொல்லுவோம். ஏன்னா அவன் எதுக்குமே வாழ மாட்டான். அவன் நல்லதுக்கு வாழ்றானா கெட்டது அதாவது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மூடன், முட்டாள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்ககிட்ட மூளையே கிடையாது. அதனால் அவனை நம்ம இந்த வார்த்தை சொல்கிறோம். ஆனால் பைத்தியம்னு எடுத்துக்கோங்களேன். ஒருத்தன் பைத்தியக்காரனாக இருக்கிறான்னா அவன் ஏதோ ஒன்றுக்கு பைத்தியமாக இருப்பான். கரெக்டாக? இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார், ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை அவர் ஏன் தன்னை பைத்தியம்னு சொல்லிக்கிறார்? ஏன்னா இயேசுக்கு நான் பைத்தியக்காரன்யா, இயேசுக்காக நான் பைத்தியமாக இருப்பேன். ரொம்ப முக்கியமாக இப்போ நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணுன்னா, நான் ராஜ்யத்துக்காக நான் பைத்தியம் பிடிச்சவன்யா. நான் பாருங்க, முட்டாளுக்கும் பைத்தியத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். முட்டாளுக்கு காமன் கிரவுண்ட்ஸ் கிடையாது, அதாவது பொதுவான கொள்கையே கிடையாது. அவன் என்ன சொல்கிறது, அவனை எந்த கேட்டகரியிலுமே சேர்க்க முடியாது. ஆனால் பைத்தியம்னு முட்டாளோட பெட்ரு. ஏன்னா பைத்தியமாக இருக்கிறவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஒரு கொள்கைக்காக அவன் பைத்தியமாக இருக்கிறான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நாத்திகம்னு ஒருத்தன் சொன்னாலும் அவன் கடவுள் இல்லை நிரூபிக்கிறதுல அவன் பைத்தியமாக இருக்கிறான்.
இப்போ நீங்களும் நானும் இயேசுக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள்னு சொன்னால் நம்ம அதுக்கு பைத்தியமாக இருக்கிறோம். நான் பைத்தியக்கார மாதிரி நான் பேசிட்டு தான் இருக்கிறேன், பைத்தியக்கார மாதிரி நான் பாட்டு பாடுறேன், பைத்தியக்கார மாதிரி நான் ஒர்ஷிப் பண்ணுறேன், பைத்தியக்கார மாதிரி நான் பிரசங்கம் பண்ணுறேன். இந்த பைத்தியன்ற வார்த்தையை சொல்கிறதுக்கு நம்ம அஞ்சக்கூடாது. ஏன்னா பைத்தியத்துக்கு கொள்கை இருக்குது, ஆனால் முட்டாளுக்கு கொள்கை கிடையாது. ஸோ இதுதான் எனக்கு திடீர்னு ரேண்டமாக அந்த ஒரு யோசனை திடீர்னு வந்தது. இப்போ நான் ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. என்ன அப்படின்னா, when we live for Jesus, இயேசுக்காக நம்ம வாழும்போதும் சரி, தேவனை அறிந்த தேவ பிள்ளைகளாக நீங்கள் வாழ்கிறீங்கன்ற அந்த ஒரு காமன் கிரவுண்ட்ஸில் நம்ம இருக்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும், தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கும், தேவ ராஜ்யத்தை பற்றி தெரிந்து கொள்கிறோம், ராஜ்யத்தின் கொள்கைகளை பற்றி தெரிந்து கொள்கிறோம், அந்த கொள்கைக்காக பைத்தியமாக இருக்கிறோம் நம்ம. சரிங்களா? இப்போது இந்த விஷயத்தில், அதாவது இந்த பைத்தியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த பைத்தியத்துக்கு இன்னொரு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இன்னொரு டேர்ம் சொல்லலாம் அப்படின்னா ஏக்கம், பசி அப்படின்னு சொல்லலாம். பைத்தியத்தையும் பசியும் எப்படி ரிலேட் பண்ண முடியும்னா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இங்கே நான் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த இயேசு கிறிஸ்துவோடு பேசினதான இந்த 2 சீஷர்கள், யார் எம்மாவுக்கு போகிற வழியில் இயேசு கிறிஸ்துவோடு பேசின 2 சீஷர்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஸ்பிரிட் மேன், அவங்களுடைய ஆவி மனுஷனில் ஒரு தேவை ஒன்று இருந்தது. அதுதான் ஸ்பிரிச்சுவல் நீட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஒரு மனுஷன் தான் வெறும் மாம்சம் அல்ல, தான் ஆவிக்குரியவன், ஆவி மனிதன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டானா, அந்த ஆவி எதனால நிரப்பப்படணுன்றதை குறித்து அவன் பைத்தியம் ஆகிடுவான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேனே, நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன். இப்போது ஒரு பக்கம் ஒரு ஊழியக்காரர் எடுத்துக்குவோம், சரியா? ஒரு ஊழியக்காரர், இப்போ என்ன எடுத்துக்குவோம். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு என்னுடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்று தேவ ராஜ்யத்துக்காக நான் ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். இப்போது என்னுடைய ஆவி ஆவியானவரால் நிரப்பப்பட்டதால் என்னுடைய ஆவிக்குரிய தேவைகள் எல்லாம் ஆவியானவர் சந்திக்கிறார், பல விதங்களில் சந்திக்கிறார். வார்த்தையின் மூலமாக, அவருடைய பிரசன்னத்தில், வெளிப்பாடுகள் வழியாக, இப்படி பல விதங்களில் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் நீடு, ஆவிக்குரிய தேவையை அவர் சந்திக்கிறார். இந்த பக்கம் உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு ஒரு மந்திரக்காரன் எடுத்துக்குவோம், ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுறவன். இப்போ இவனுடைய ஆவியும் இவனுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் நீட்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் நீடை இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஒரு இருளின் ஆவியினாலே அவனுடைய ஆவி நிரப்பிடுச்சு, அவனுடைய ஆவி என்ன சொல்கிறது, டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இப்போ அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, முழுக்க அவன் இருளுக்கு சேவை செய்கிறான், இருளின் கிரியைகள் அவன் செய்கிறான். இருளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, இருளின் அந்தகார வல்லமைகளுக்கு, பிசாசின் கிரியைகளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவன் செய்கிறான். ஏன்னா அவனுடைய ஆவிக்குள்ளே என்ன நிறைஞ்சிருக்கிறதோ அதுதான் அவனுடைய கொள்கையாகவும் அதற்காக அவன் பைத்தியமாகவும் மாறுறான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போது எது உங்களுடைய பசியாக இருக்குதோ அது உங்களுடைய பைத்தியமாக மாறிடும். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி தான் இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா? ஏன்னா அவர் நல்லா கவனித்து பார்க்கணும். அவர் கமாலியல்ன்றவர் ஒரு நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறதான ஒரு பெரிய டீச்சர். அவருடைய பாதத்தருகே உட்காந்து பயின்றதான ஒரு மாணவன், ஒரு ஸ்டூடெண்ட்டு. இப்போது அவருக்கு பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா நியாயப்பிரமாணங்களும் தெரியும். பழைய ஏற்பாட்டினுடைய, அதாவது எல்லா டீச்சர் அந்த காலத்தில் இருந்ததான டீச்சர்ஸில் டாப் மோஸ்ட்டு ஹை லெவல் டீச்சர்னால் கமாலியலுக்கு அடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருந்தார் அவர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி தான் நான் இருந்தேன், ஆனால் இயேசுவை நான் சந்தித்ததுக்கப்புறம், இயேசு என்ன சந்தித்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை முழுசாக மாற்றப்பட்டு இப்போது என்னுடைய ஆவி, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் நீடில் ஒரு தேவை இருந்துச்சு. அந்த தேவையை ஜீசஸ் ஃபில் பண்ணிட்டார். ஃபில் பண்ணதுனால இப்போது என்னுடைய அந்த ஆவியின் தேவையே, என்னுடைய பசியே என்னை இப்போ வைராக்கியமாக எந்த அளவுக்கு கொண்டு போயிடுச்சு தெரியுமா? அந்த ராஜ்யத்திற்காக ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற அளவுக்கு பவுலை சொல்கிற அளவுக்கு அவர் மாறிட்டார். ஏன்னா ராஜ்யத்துக்காக ஒரு மனிதன் வாழ, அதாவது ஸ்பிரிச்சுவல் நீடை ஒருத்தன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆவிக்குரிய பசி, ஆவிக்குரிய தேவையை ஒருத்தன் நிறைவு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அது சாதாரணமாக நிற்க. ஏன்னா ஸ்பிரிட் கேன் அக்காமடேட் லாட் ஆஃப் திங்ஸ்.
அதாவது ஆவி மனிதன்றது நிறைய காரியங்களை உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆவின்றதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்ம் கிடையாதுங்க, ஒரு அளவு கிடையாது. இப்போ நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடிக்கு ஒரு அளவு இருக்குது, கரெக்டுங்களா? இப்போ என்னுடைய வயிறு எடுத்துக்கோங்களேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னு சொல்லி நான் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது. என்னுடைய வயிறுக்கு ஒரு அளவு இருக்குது, அதை தாண்டின உடனே அது வேறு ஏதாவது ரியாக்ட் ஆகும். ஆனால் நம்ம ஸ்பிரிட் மேன் அப்படி கிடையாது. ஆவி இட் கேன் அக்காமடேட். அது என்ன ஆகிட்டு இருக்குன்னா, அப்படியே உள்ளுக்குள்ளே அந்த ஆவி மனுஷன் உள்ளுக்குள்ளே அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி அப்படியே குரோ ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அந்த லிமிட்லாம் கிடையாது. ஆவி மேனுக்கு ஆவி மனுஷனுக்கு லிமிட் கிடையாது. இப்போது இதை திருப்தி பண்ணுற ஆவியானவர், அதாவது ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை நான் நம்பும்போது ஆவியானவர் எனக்குள்ளே வராரு. இவர் உள்ளே வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, என்னுடைய இன்னர் நீடை அவர் என்ன பண்ணுறாருங்க, திருப்தி செய்கிறார். இன்னர் நீடை அவர் திருப்தி செஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் இப்போ அவரை புரிஞ்சுக்கிறேன், தேவனை பற்றி அறிய ஆரம்பிக்கிறேன், இயேசு கிறிஸ்து யாருன்னு பார்க்குறேன், வசனத்தை வாசிக்கிறேன், வசனத்துலேருந்து வெளிச்சம் என் மனக்கண்களை திறக்குது, நான் பார்க்குறேன், ராஜ்யத்துக்காக வாழ ஆரம்பிக்கிறேன். இப்போ ராஜ்யத்துக்காக நான் சும்மா வாழலை. இப்போ நல்லா கவனிக்கணும். அடுத்த ஸ்டெப்பு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய லைஃப்பில் அதுதான் பார்க்குறோம். அவர் ஒரு பைத்தியக்காரனாகவே மாறிட்டார். அதாவது கொள்கையை எடுத்துகிட்டு அவர் செத்து போயிடுவார். அந்த கொள்கை தான் அவரோட வாழ்க்கையே. இப்போது நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, இதை தான் நம்ம பேஷன்னு சொல்கிறோம். ஆசையா, அந்த ஆசைன்ற இன்னொரு கொலோக்கியல் வார்த்தை தான் பைத்தியம்னு வச்சுக்கலாம். பைத்தியம்ன்றது நம்ம ஒரு நெகட்டிவ் டேர்மாகவே பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் பைத்தியம்ன்றது பைத்தியம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஒரு நெகட்டிவ் டேர்ம் தான் இன்றைக்கி சொசைட்டியில் பார்க்கப்படுது. ஆனால் உண்மையாலுமே நம்ம இயேசுவுக்காக பைத்தியக்காரர்கள். ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்குது. ஏற்கனவே நான் சர்ச்சில் அதை பற்றி பேசியிருக்கேன். பட் அந்த சர்ச்சை பாடல, மேபி அதை நான் கண்டிப்பாக பாடணுன்னு நினைக்கிறேன். நான் இயேசுவுக்கு பைத்தியக்காரன் நீ யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ஜஸ்டின் பிரபாகரன் என்கிறதான ஒரு ஊழியக்காரர், அவர் இறந்துட்டார். அவர் பார்த்திங்கன்னா அந்த பாட்டை ஏற்றியிருப்பார். சரிங்களா? அந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. ஆண்டவருக்கு சித்தமானா அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சர்ச்சில் நான் பாடுறதுக்கு நான் முயற்சி. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. அது ஒவ்வொன்றுக்கும் பைத்தியம், அதுக்கு பைத்தியமாக இருக்கிறாங்க. ஆனால் நான் இயேசுவுக்கு பைத்தியம். நான் இயேசுவுக்கு நான் பைத்தியமாக இருக்கிறேன் அப்படின்னா, அவருடைய கொள்கை என்னை தொட்டுருச்சு. இன்னொன்று கொள்கை அவரை என்னை தொட்டது மாத்திரம் இல்லை, அவருடைய ஆவி எனக்குள்ளே இருக்குது. இப்போ அது என்ன ஆகுதுன்னா, அது சும்மா அப்படியே பூட்டி நான் மறைச்சி வைக்கல, அது உள்ளேருந்து வளருது. இட் இஸ் க்ரோயிங். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த 2 பேருக்கு சம்பவத்துக்கு வருவோம். இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலுமே இவங்க சீஷர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 12 சீஷர்களில் இவங்க இல்லைனாலும் அதில் பேர் வேறு போட்டிருக்கு, கிளியோப்பா அப்படின்ற ஒருத்தனுடைய பேர். பட் சம்பவ் அந்த 12 தாண்டி வெளியே வேறு சீஷர்களும் அவரோட இருந்தாங்க, அதாவது அவரை பின்பற்றினவர்கள்னு வச்சுக்கோமே. இப்போது இவங்க எத்தனை வருஷம் ஜீசஸை ஃபாலோ பண்ணாங்க, ஜீசஸோடைய போதனையை கேட்டாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் கேட்ட வரைக்குமே அவங்க ஜீசஸை என்ன பண்ணாங்கன்னா ஒரு நபராக தான் பார்த்தாங்க. அதாவது அவர் கொடுக்கிறதான போதனைகள், அவருடைய அவர் நிமித்தமாய், அவருடைய போதைகள் நிமித்தமாய் வருகிறதான மாற்றங்கள் உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்றதை அவங்களால புரிந்து கொள்ளவே முடியல. அதனால தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்ஸ், அதாவது அவர் பக்கத்திலே வந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. காரணம் அவங்களுடைய கண்கள். நம்ம அதான் 16வது வசனத்தில் வாசிச்சோம் இல்லைங்களா, அவங்களுடைய கண்கள் எப்படி இருந்ததுங்களா, அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஏன்னா ஜீசஸை வெளியில் இருக்கிற ஒரு நபராக பார்த்தாங்க, ஒரு ரபி, ஒரு போதகர், ரட்சகர், இப்படிலாம் பார்க்குறாங்க. ஆனால் ஜீசஸ்னுடைய ஸ்பிரிட், அதாவது ஹோலி ஸ்பிரிட்டை தங்களுடைய ஆவிக்குரிய ஒரு தேவையாக அவங்க ஏற்றுக்கொள்ளலை. இப்போது வெளியில் இருக்கிறதான இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசன்ஸ் ஒரு மனுஷனுக்கு உள்ளே வர்றதுக்கு ஏசப்பா செஞ்ச முறை என்ன, நியாயப்பிரமாணங்களிலிருந்து தீர்க்கதரிசிகள் வரைக்கும் எல்லாவற்றையும் அவங்களுக்கு போதிக்கிறார். ஸோ when you learn something, சொல்ல முடியாது, when you learn the scriptures, நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை அறிய ஆரம்பிக்கும் பொழுது, படிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, தேவனை பற்றி தெரிந்து கொள்றீங்க. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் நீடு, ஆவி மனிதனுக்கான தேவையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அறிந்து கொள்றீங்க. ஆவி மனிதனுடைய தேவையும் வார்த்தையின் மூலமாக பூர்த்தி செய்யப்பட்டு ஆவி மனிதனில் நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீங்க. ஃபிசிக்கலாக எனக்கு இவ்வளோ தான் வளர்ச்சி, நான் இவ்வளோ ஹைட்டு, இவ்வளோ மேபி நான் குண்டாகலாம், ஒல்லியாகலாம், அது என்னுடைய உணவு பொறுத்து, எக்ஸசைஸ் பொறுத்து. ஆனால் என்னுடைய ஹைட் இவ்வளோ தான் இல்லைங்களா. ஆனால் என்னுடைய ஆவி மனுஷனுக்கு இவ்வளோ தான் அப்படின்ற வரையறை கிடையாது.
ஆவி மனுஷன் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய காரியங்களை நான் உள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய ஜாம்பவான், ஒரு ஜெயண்ட் மாதிரி மாற முடியும், ஸ்பிரிச்சுவல் ஜெயண்ட். இப்போ நிறைய ஊழியக்காரங்களாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, வல்லமையான ஊழியங்களை செய்கிறவங்க. இப்போ உதாரணத்துக்கு பவுலே எடுத்துக்குவோம். நம்ம சப்போஸ் நாங்கள் பவுல், ஹி வாஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஜெயண்ட். அவர் ஆவி மண்டலத்தில் அவர் ஒரு ஜெயண்ட்டு. அவர் ஆனால் வெளியில் ஆள் பார்த்தீங்கன்னா அடி உதெல்லாம் வாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆன மனுஷன் அவர். அப்படியே அடி சித்திரவதைலாம் பட்டு ஜெயிலில் சங்கிலிலாம் கட்டி முதுகில் அடித்து எவ்வளோ சித்திரவதைப்பட்டார். அவர் ஃபிசிக்கலாக இப்படி தான், ஆனால் ஸ்பிரிச்சுவலாக அவர் ஜெயண்ட்டு. அதனால தான் ஆவி மண்டலத்தில் பேய்கள் கூட எனக்கு பவுலியும் தெரியும், இயேசுவையும் தெரியும், நீ யார் அப்படின்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ ரீசன் என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு நிறைவை ஏற்படுத்துவது கர்த்தருடைய வார்த்தை. சரிங்களா? ஸோ இதை இயேசு கிறிஸ்து புரிஞ்சதுனால, இயேசு கிறிஸ்து நான் தாண்டா இயேசு, உங்களுக்கு கண்ணு தெரில அப்படின்லாம் அவர் சொல்லலை. அவர் டீச் பண்ணுறாரு. கவனிக்கணும், அவர் அந்த நேரத்தில் எப்படி சொடக்கு போட்டு அவங்க கண்ணை திறந்து நான் தான் இயேசு, ஏன் அப்படி இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்ல. அவர் பொறுமையாக எவ்வளோ தூரம் நடந்தாங்க, எவ்வளோ நேரம் நடந்தாங்கன்னு தெரில, ஆனால் அந்த நடக்கிற தூரம் அளவுக்கு அவங்களுக்கு டீச் பண்ணுறாரு. இப்போ இதை தான் நம்ம பைபிள்லேருந்து நம்ம பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ், ஆவிக்குரிய தேவைகள் எல்லாருக்கும் இருக்குது. எல்லா மனுஷனுமே அவனுடைய ஆவியில் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கிறது. அதை யார் நிறைவு செய்கிறா? இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு எப்படி நிறைவு செஞ்சார்? போதகத்தின் மூலமாய். புரியுதுங்களா? நேரடியாக இயேசு நானே இயேசுன்னு சொல்லியிருக்கலாம் அவர். ஆனால் அவர் எந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாரு? டீச்சிங் அப்படின்ற ஒரு மெத்தடை அவர் யூஸ் பண்ணுறாரு. புரியுதுங்களா? ஸோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். முதலாவது லா, அதாவது நியாயப்பிரமாணம். நம்ம பார்த்த முதல் ஆகமங்கள்லேருந்து ஆரம்பித்து பழைய ஏற்பாடு ஃபுல்லாக சொல்லி கடைசி இருக்க தீர்க்க தரிசனம் வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் யார் என்பதை அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கண்களே திறக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? அதான் நம்ம 27 வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். சரிங்களா? ஸோ அப்போது இதுதான் நம்ம இந்த டீச்சிங் அப்படின்றதுக்கு பேர் தான் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டாக்ட்ரின்ற வேர்டு நம்ம ஐயோ இந்த வேர்டா இது ரொம்ப கஷ்டமான வார்த்தையாச்சு, இது ரொம்ப தியாலஜி, அதாவது பைபிள் காலேஜில் யூஸ் பண்ணுற வேர்டாச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க. டாக்ட்ரின்னா ரொம்ப சிம்பிள். நான் சொன்ன மாதிரி கொள்கை, கோட்பாடு. இப்போ உங்ககிட்ட இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, இல்லை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எதுக்காக நீ வாழ்கிறேன்? நான் ராஜ்யத்துக்காக வாழ்கிறேன். நீ என்னத்தை பின்பற்றுற? இல்லை நீ உன்னுடைய கொள்கை தான் என்ன? நான் இயேசுவின் சீடன். இது மாதிரி நம்மளுடைய இப்போ நான் சொன்ன மாதிரி பலவிதமான விளக்கங்களை நம்ம கொடுக்கலாம். நான் தேவனுடைய பிள்ளை, ராஜ்யத்தின் மகன், ராஜ்யத்தின் மகள், இயேசுவின் சீடன், இது எல்லாமே நம்மளுடைய கொள்கை. இப்போ இந்த கொள்கைக்கு பேர் தான் டாக்ட்ரின். சரிங்களா? இது நம்ம எப்படி கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, நமக்கு யாரும் அதாவது என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக எங்கேயாவது போய் ஒரு பைபிள் காலேஜ் போய் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பைபிள் காலேஜ் போய் படிக்கிறது நல்லது தான். ஆனால் சரியான இடத்துல நம்மளுடைய ஸ்பிரிட் சரியாக இருக்கணும், சொல்லி கொடுக்குறவங்களோட ஸ்பிரிட் சரியாக இருக்கணும். சொல்லி கொடுப்பதற்கு பயன்படுகிற டூல், கருவி என்னதுங்க? கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த வேதாகமம், 66 புத்தகங்கள். இதை கரெக்டாக நம்ம நிதானித்து நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சரியான புரிதலோட கொள்கையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இப்போ இயேசுவின் சீடன்னு நான் ஒரு வார்த்தையில் நான் கூட சொல்லிடலாம். ஆனால் இயேசுவின் சீடனாக நான் இருக்கிறதுக்கு, நான் இயேசுவின் சீடன் மாதிரி இருக்கிறதுக்கோ, இயேசுவின் சீடனாக என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன செய்யக்கூடாது, எதை பின்பற்றணும், எதை பின்பற்றக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது எல்லாவற்றையும் நான் எங்கே தான் போய் தெரிந்து கொள்ள முடியும்? கர்த்தருடைய வார்த்தையில். கர்த்தருடைய வார்த்தையினுடைய போதனைக்கு பேர் தான் அது டாக்ட்ரின், கோட்பாடு. புரியுதுங்களா? ஸோ அப்போது நம்ம கொள்கை உள்ள மனிதர்கள். சரிங்களா? ஸோ அதான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த உலகம் இன்றைக்கி என்ன நினைக்குதுன்னா, டாக்டர்னா ஐயோ டாக்டர்லாம் வேணாங்க, அதெல்லாம் நமக்கும் டாக்டரின் சம்மந்தமே இல்லாது, எனக்கு சிம்பிளாக பைபிளில் இருக்கிறத மட்டும் சொல்லுங்கள். பைபிளில் இருக்கிறத சொல்கிறது பேர் தான் டாக்டரின். இயேசு கிறிஸ்து வந்தார், உலகத்தில் மரித்தார், ரட்சித்தார், ரத்தம் சிந்தினார், பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதுதான் டாக்டரின். ஆனால் இதை நம்ம விளக்கமாக பார்க்கணும். இதை நான் சிம்பிளாக ஒரு வார்த்தையில் நான் கொண்டு சொல்லிட்டேன். இப்போ சுவிசேஷன்னா என்ன, நம்ம இப்படி சொல்லுவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன்னுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், இந்த மாதிரி வசனங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவை நம்பணும், அவர் தான் உண்மையான தெய்வம் நம்பணும். இப்போ நார்மலாக எல்லா இவாஞ்சலிசம் செய்கிறவங்க இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இயேசுவை பற்றி சொல்கிறது எல்லா மெத்தட்ஸும் இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இது மாத்திரமே ஒரு மனுஷனை ரட்சிக்குமானா கிடையாது. அது ஒரு பேசிக் அவுட்லைன் தான், ஜஸ்ட் ஒரு வெளியில் இருக்கிற ஒரு கோடு தான் அது 2 பாயிண்ட் வச்ச மாதிரி. இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு கோடு வரையணும். அதுக்கு தேவைப்படுகிறது என்னதுங்க?
கோட்பாடுகள்னா கொள்கைகள். அந்த கொள்கைகள் எங்கேருந்து அறிந்து கொள்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அறிந்து கொள்கிறோம். சரிங்களா? அப்போது இந்த கொள்கைகள் எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, இது வந்து ஏதோ பழங்காலத்துது யாரோ சொல்கிறது புரியாத ஒரு விஷயம்லாம் நினைக்காதீங்க. நான் ஒரு விஷயம் போட்டிருக்கேன் பாங்க, எந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோலாம் பார்த்து நம்மளால் ரிலேட் பண்ண முடியுதோ. இப்போ நார்மலாக நீங்கள் திடீர்னு யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, பார்த்தோன்னே என்ன பண்ணுறீங்க, ஓஹோ அப்படியா அப்படின்னு உங்களை ரிலேட் பண்ண முடியுதில்ல, தொடர்பு படுத்தி கொள்ள முடியுதில்ல. அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவை உங்களோட ரிலேட் பண்ணுறதை விட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறதான போதனைகள் உங்களோடு கூட என்ன பண்ணுங்க, ரிலேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம தெளிவாக நம்ம மனதில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ உண்மையான கோட்பாடு ஒரு மனுஷன் உண்மையான கோட்பாடு உள்ள ஒரு மனுஷனாக இருந்தானா நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் ஒரு நல்ல ஒரு ஒரு முன்மாதிரியான ஆரோக்கியமான உலகத்தையே மீட்கக்கூடிய அளவிற்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எப்போ ஒரு மனுஷனால் முடியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மாத்திரமல்ல, முழு வேதாகமத்தில் இருக்கிறதான எல்லா வார்த்தைகளையும் நிதானித்து பகுத்து அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கைகளின்படி வாழ்கிற மனிதன் இயேசு கிறிஸ்துவை போலவே இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக இருக்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த கோட்பாடு என்னென்னலாம் பண்ணுது, இந்த கோட்பாடனுடைய அடிப்படைகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த செவ்வாய்க்கிழமை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுங்களா? ஒரு ஹேண்ட்ஸ் அப். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரதர். சூப்பர். சரி, ஓகே, சூப்பர். ஏன்னா நம்ம இன்ட்ராக்ஷன் இல்லாமல் ஓகே, தேங்க்யூ. இன்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்ம பேசிகிட்டே இருக்க முடியாது. தேங்க்யூ. இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும். ஸோ கோட்பாடு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டோன்னா பயந்துடாதீங்க. சரிங்களா? அது கொள்கை. ஸோ பேசிக்கலாக நான் உங்களுக்கு அந்த வார்த்தை சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ஆவியில் நமக்கு ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை நமக்கு உள்ள இன்டர்னலாக நம்மளுடைய ஆவி மனுஷன் வளர வளர அது நம்ம அதுக்காக கிரேசியாக மாறிடுறோம். நம்ம அதுக்காக பைத்தியக்காரர்களை போல மாறிடுறோம். இப்போ நம்ம ஆண்டுடைய வசனத்தை வாசிக்கும் போது நம்ம பைத்தியக்காரர்களை போல தான் நம்ம வாசிக்கணும். பைத்தியக்காரன்னா அதாவது புத்தி இல்லாதவன் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. பைத்தியக்காரன்னா அதாவது அது இல்லைனா நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஏக்கம், அதை பற்றி நான் சொல்ல வரேன். ஸோ பால் அப்படி தான் சொல்கிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியக்காரர்களாகி எங்களை அவர் தெரிந்து கொண்டார். அவர் ஏன் தன்னைத்தானே பைத்தியக்காரன் அவர் தன்னை சிறுமப்படுத்துறதுல அவருக்கு என்ன அப்படி நல்லது நடக்க போகுதுன்னா அவர் அதை புரிஞ்சிருந்தார். அவருடைய இன்னர் மேன், அவருடைய ஆவி மனுஷனில் இருக்கிறதான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவருக்கு ரொம்ப தெளிவாக இருந்தது. சரிங்களா? அதனால் அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடு பெற்றது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் அதாவது வசனங்கள்லேருந்து அறிந்து கொண்டதையும் சரி, இப்போ அவர் வாழ்கிறதையும் சரி, அவர் இப்போது அதை நடைமுறைப்படுத்துகிறனால இப்போ அவர் சொல்கிறாரு, நான் பைத்தியக்காரனாக வச்சுக்கோ, நீ ஞானியாகவே இருந்துக்கோ, நான் யாருக்கு பைத்தியக்காரன்னு எனக்கு தெரியும், எனக்கு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கைக்காக நான் கிரேசியாக இருப்பேன், அதுக்காக வெறியாக இருப்பேன் நான் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்றைக்கி உலக மனிதர்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொள்கை அப்படின்ற பேரில் இன்றைக்கி நிறைய காரியங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி வயலன்ஸ், இப்போ அந்த இது பண்ணுறாங்க இல்லைங்களா, டெரரிசம் பண்ணுறவங்க, அவங்களும் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட இப்போ அந்த நிறைய அந்த முஸ்லீம் கண்ட்ரீஸில் சின்ன பிள்ளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொள்கையை வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அப்படி சொல்லி சின்ன வயசுலேயே அவங்க வந்து அந்த சூசைட் பாம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது குண்டு கட்டிக்கிட்டு போய் ஒரு இடத்துல ஒரு பப்ளிக் பிளேஸில் விழுந்து எல்லாரையும் சாகடிக்கிறது, அப்படி பண்ணால் அவங்களுடைய கடவுள் இடத்துல அவங்கள அனுப்புகிற மாதிரி அவங்களுடைய கொள்கை அது. ஸோ இவங்களாம் அநியாயமான காரியங்களுக்கு பைத்தியக்காரர்களாக இருக்கும்போது நியாயமான ராஜ்யத்திற்காக நம்ம கண்டிப்பாக பைத்தியக்காரர்களாக இருக்கணும். நம்ம முட்டாள்கள் அல்ல. முட்டாள்ன்ற ஒரு வார்த்தையும் நம்ம வேதாகமத்தில் படிக்கிறோம். தேவன் இல்லை என்று மதியினன், அதாவது முட்டாள் அப்படின்றவன் அவன் தன்னுடைய மனதிற்குள்ளாக சொல்லிக் கொள்கிறான். The fool says in his heart there is no God. இங்கே தான் அந்த முட்டாள் மதியினன் அப்படின்ற வார்த்தை இருக்கும். அதே மாதிரி நம்ம நீதிமொழிகள் அந்த மதியினன் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜீசஸ்க்காக வாழ்கிறவன், தேவ ராஜ்யத்துக்காக வாழ்கிறவன், தேவனை பற்றி அறிந்து கொள்ளணும்னு வாழ்கிறவனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நம்ம பைத்தியம் பாவன் அப்படின்றார். ஏன்னா பைத்தியத்துக்கு ஒரு கொள்கை இருக்குது. ஸோ
நீங்கள் வெளியில் போய் பைத்தியம்லாம் நம்ம யாரும் சொல்ல முடியாது. பட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இந்த டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய இன்னர் மேன்குள்ளே ஒரு ஒரு தேர்ஸ்ட், ஒரு தாகம், ஒரு பசி ஒன்று உண்டாக வேண்டும். அந்த பசியை நிறைவு செய்வது கர்த்தருடைய வார்த்தையாகிய மன்னா. அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம தேவனுக்காக வாழ ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் மகத்துவமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்ம தேவனை அறிகிற அறிவை வளருவோம், மற்றவங்களுக்கு அவரை பற்றி நம்ம சொல்லுவோம், தேவனுக்கு சாட்சியாக வாழ்வோம். தேவனுடைய வருகையோ மரண பரியந்தமோ அது வரைக்கும் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இந்த பூமியில் நம்மளால் வாழ முடியும் சரிங்களா. ஸோ அடுத்த கிளாஸில் வேத வாக்கியங்கள், அதாவது தேவனுடைய வார்த்தைகள், இந்த கோட்பாடு கொள்கைகள்லாம் என்னது, இந்த கொள்கைகளின்படி நம்ம ஏன் வாழணும், ஏன் இதை இன்றைக்கி நம்ம டீச் பண்ணணும், இதை இப்போ ரிலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை அடுத்து வர்ற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். ஜோம் இல்லாமல் அன்பு மிரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த நாளிலும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தியானித்ததான இந்த வசன பகுதிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அன்றைக்கு அந்த எம்மாவு சீடர்களோடு இயேசுவே நீர் நடந்து அவர்கள் அறியாமையில் இருந்ததினாலே, அவருடைய மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருந்ததினாலே அவர்களுடைய ஆவிக்கு தேவையான போதனைகளை நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அந்த போதனைகளினாலே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதன்படி அடைக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய மனக்கண்கள் திறக்கும்படி நீர் ஆவியானவர் வசனத்திலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த போதனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதான இருதயத்தையும் உணர்வுள்ள சிந்தையும் கர்த்தர் எங்களுக்கு தாரும். ஏனென்றால் எங்களுடைய ஆவி மனிதனிலே நாங்கள் வெறுமனை கற்கிறவர்கள் அல்ல, வாழ்கிறவர்களும் உமக்கு சாட்சியாக இருக்கிறவர்களும் உம்மை பற்றி பேசுகிறவர்களும் உமக்காக எழும்பி நிற்கிறவர்களுமாய் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்பிலே நாங்கள் உறுதியாக இருக்க இந்த வசனங்களிலிருந்து எங்களுக்கு போதிக்கப்படுகிற போதனைகளும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் நாங்கள் நிறைவாக புரிந்து கொள்ள அதன்படி வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட தொடர்ந்து பேசும். விசேஷமாக உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய நாட்களிலே இந்த காரியங்களை தியானிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக கர்த்தாவே உம்முடைய வசனத்தில் அவங்க வளர கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்யும். மனக்கண்களை திறந்தருளும். ஒரு ஏக்கமும் ஒரு பசியும் அவருடைய ஆவி மனுஷனில் உண்டாகட்டும். அதை திருப்தி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் வசனங்கள் மூலமாக நீர் அவர்களுக்கு பேசுவீராக. மறைபொருள்களை வெளிப்படுத்தும். நீரே உயர்ந்தரும் வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். நீங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். புரியலனா திரும்ப இந்த வீடியோவை நீங்கள் கேட்கலாம். நம்ம குரூப்பில், நம்ம செட் ஃப்ரீ குரூப்லேயும் இருக்கும், சர்ச் உடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்கும். 2 குரூப்லேயுமே நான் அனுப்புவேன். நீங்கள் திரும்ப அதை நீங்கள் கேளுங்க. அடுத்த கிளாஸ்லேருந்து நான் ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு சரிங்களா. அடுத்த கிளாஸ்லேருந்து ஹோம்ஒர்க்னா எழுதுறதுலாம் இல்லை, பட் படிக்கிற ஹோம்ஒர்க் உங்களுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமையிலேருந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் தொடர்ந்து இது வரைக்கும் பார்த்த காரியங்கள் அந்த மெயினாக அந்த லூக்கா 24 அந்த அதிகாரம் இருக்கு இல்லைங்களா, அந்த 16லேருந்து அந்த அதிகாரங்களை ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்போ சொன்னதை திரும்ப கூட இந்த வீடியோ நீங்கள் கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். அடுத்த செவ்வாய்க்கிழமை நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களை காத்துக்கொள்வதாக. குட் நைட். காட் பிளஸ் யூ.